compute, which is based on computer science. So மேபி நீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், சில பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம். பட் தென் அவங்க வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ஸ்கூல்ல ஸ்விட்ச் பண்ணணும்னு இந்த வெபினார் அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் உங்க எல்லாருக்கும். ஏன்னா வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு எஃபர்ட் எடுத்து வந்து ஒரு வெபினார் அட்டன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ வெபினார் வந்து எதுக்கு அட்டன் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நமக்கு வந்து எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிடாது. ஸோ டு பி ஹானஸ்ட் எனக்குமே வந்து எல்லாமே தெரியல. பட் நான் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி நிறைய வெபினார்ஸ், செமினார்ஸ் இதெல்லாம் எய்தர் அட்டன் பண்றப்போ இல்லை எக்ஸ்பிளைன் பண்றப்போ தான் நம்மளோட நிறைய ஸ்கில்ஸ் வந்து வளரும். ஸோ ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னாலுமே கம்யூனிகேஷன் இஸ் அ கீ. கம்யூனிகேஷன்ன்றது வந்து ஒருத்தர்கிட்ட போய் பேசுறது வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அப்போதான் வந்து நம்ம எந்த ஜாப்னாலுமே வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். நமக்கு வேணுன்றதை நம்மளால கேட்க முடிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஒர்க்கா இருக்கட்டும், இல்லை வாட் எவர் இட் இஸ், வி வில் பி ஏபிள் டு அச்சீவ் இட், ரைட்? ஸோ அந்த டேர்ம்ஸ்ல வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக் திஸ் செஷன் மோர் இன்டராக்டிவ். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சேட்ல ஏதாச்சும் கேட்கணும் இல்லை அன்மியூட் பண்ணி பேசணும்னா கூட பேசுங்க. ஏன்னா நான் மட்டுமே பேசுறது வந்து நான் ஐ ஆல்ரெடி அட்டைன் வாட் ஐ வாண்ட், ரைட்? ஸோ நான் வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ரொஃபஷனலாக மூவ் ஆகணும்னு நான் அப்போ சின்ன வயசுலேருந்து மூவ் பண்ணேன். ஸோ நான் ஆல்ரெடி ஆயிட்டேன். ஸோ இந்த வெபினார் நான் ஏன் எதுக்கு எடுக்கிறேன்னா, ஸோ பேசிக்கலி ஐம் டியூட்டர் வித் பேஷன், சரிங்களா? ஸோ நான் வந்து ஐ குவிக்லி ஷேர் மீ ஸ்க்ரீன் அண்ட் கோ. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் அபவுட் மீ. 2-3 விஷயம் தான். ஸோ நான் அதை வந்து திரும்பியும் எக்ஸ்கியூஸ் ஹோஸ்ட், கேன் யூ எனேபிள் ஸ்க்ரீன் ஷேரிங்? என்னால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. ஹலோ, sorry guys, give me a sec. Yeah bro. ரெண்டு பேர் கேட்டீங்க வாட் ஆர் ரோட் மேப் டு டேட்டா அனலிட்டிக்ஸ், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் சார்னு. ஸோ நான் இப்போ ஒரு பிபிடி ஷேர் பண்ணுறேன். அந்த பிபிடியில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிபிடி வேணா கோ த்ரூ பண்ணலாம், இல்லை என்கிட்ட அப்புறமா பிங் பண்ணலாம், இது வேணா கேட்கலாம், சரிங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த பிபிடி தட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ நான் வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ரொஃபஷனல். நான் இதுக்கு முன்னாடி 5 இயர்ஸாக அமேசானில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஐ மூவ் டு another US company called Purchasing Power, where I'm working as a data analyst with multiple metrics over there. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் தென் ஒரு 2 minutes ஐ வாண்ட் டு டேக் எ டைம், பிகாஸ் மோட்டிவேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ இந்த வெபினார்லையுமே நீங்கள் மோட்டிவேட்டடாக வந்து அட்டன் பண்ணுறது இட்ஸ் அ வெரி குட் அப்ளோஸ் ஃபார் யூ. பட் தென் இதை நீங்கள் இப்படி எப்படி கண்டினியூ பண்ணுறீங்க? ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு இல்லை வாட் எவர் எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் ஒரு கண்டினியூ வில்லிங்னஸ் டு லேர்ன் வந்து இருக்கணும். அதே மாதிரி கண்டினியூஸ் எஃபர்ட் இருந்தால் மட்டும்தான் அதை அட்டைன் பண்ண முடியும். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கோட்லாம் எழுதணும், எல்லா நாளும் அப்படி மண்டே பிச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது வந்து பட் இட்ஸ் ஸ்மூத் ப்ராசஸ். பட் தென் அகெயின் யூ நீட் டு லேர்ன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டே. அது வந்து லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் கர்வ். ஸோ இப்போ நான் ஒரு வெபினார் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் மை டியூட்டர் இஸ் டெல்லிங் மீ சம்திங், நான் மறந்துடுவேன். அதே அவர் டீச் பண்ணார்னா ஒரு 10 விஷயத்துல என்னால் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் தென் அவர் என்னை இன்வால்வ்டா வச்சுக்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த ஒரு விஷயம் சொன்னா கூட அந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஞாபகம் இருக்கும். பிகாஸ் ஐம் கெட்டிங் அன் இன்வால்வ்மெண்ட் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இன்வால்வ்மெண்ட். 2வது விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வெபினார் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு அட்டன் பண்ண சான்ஸ் கிடைக்குதுன்னா இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுவே ஒரு கிஃப்ட் தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து நீங்க என்ன கத்துருக்கிறீங்க, உங்களோட எபிலிட்டி என்னன்றது தான் ஸ்கில். ஸோ அந்த ஸ்கில்லையும் தாண்டி அந்த ஸ்கில் எப்படி அட்டைன் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லிங்னஸ். ஸோ அந்த ஒரு பேஷன், ஒரு 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 சாய்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படிதான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அண்ட் தென் ஆஸ்க் அ நியூ கொஸ்டின், யூ லேர்ன் நியூ திங்ஸ். இது வந்து நான் நேற்று இன்டர்நெட்ல பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கொஸ்டின், நோ கொஸ்டின் இஸ் அ பேட் கொஸ்டின் அப்படின்னு அடிக்கடி மேனேஜர் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் ஏதாச்சும்னாலுமே நீங்க மீன்வைல் கேட்கலாம். ஸோ நான் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டூ மச் ஆஃப் டைம் ஹியர். ஸோ ஐ ஸ்ட்ரெயிட் அவே கோ டு டேட்டா. ஸோ டேட்டா அப்படின்னா என்ன? ஸோ இன்னைக்கு நம்மளோட ரியல் லைஃப்ல வந்து நான் ஐ ட்ரை டு கோ வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா நான் வந்து
சும்மா ஏதோ ரொம்ப டெக்னிக்கலா சொன்னா அது வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. மேபி நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் புரிய வரலாம். இல்ல உங்களால கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியலாம். அண்ட் ஃபாஸ்டா போறனாலும் சொல்லுங்க. தென் த பவர் ஆஃப் டேட்டா. டேட்டானா என்ன? டேட்டா எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? என்ன இதனால டேட்டா வந்து இவ்ளோ எவால்வ்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து டேட்டா தான். ஸோ நீங்க லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஒரு டிராஸ்டிக் டெவலப்மென்ட் பார்த்திருப்பீங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட் அக்ராஸ் த குளோப் நான் சொல்றேன். எல்லா இடத்துலயும். ஸோ நான் வந்து 2010லலாம் வந்து ஏர்செல், ஏர்டெல் இந்த மாதிரி சிம்லாம் இருக்கும். அதுல வந்து ₹5க்கு இன்டர்நெட் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம். ஸோ 200 MB, 100 MB டேட்டா தான் பெர் டேக்கே கிடைக்கும் சரிங்களா? ஸோ அந்த 100 MBன்றது ஒரு டேட்டா. அந்த ₹5க்கு 100 MB டேட்டாவும் இன்னைக்கு வந்து மந்த்லி ₹200 நீங்க மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணா 1.5 GB பெர் டே டேட்டாவும் கிடைக்குது சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து டேட்டா வந்து டிராஸ்டிக்கா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்கோப் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்றது டேட்டா அது வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது வந்து இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து 100 MB of data cost around ₹10. But then today, 1.5 GB per day all over the month cost around just ₹198. So you might know the difference of evolution of data, right? ஸோ இந்த பிக் டேட்டா அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து தான் டேட்டா அனலிட்டிக்ஸே ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ இந்த பிக் டேட்டா, டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா இஸ் நத்திங் பட் ஹேண்ட்லிங் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸரா இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு ஆக்டிவிட்டியும் ஒரு சின்ன டேட்டா தான். ஸோ நம்மளோட பர்டிகுலர் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைல் ஒரு டேட்டாவா இருக்கு. நம்மள மாதிரியே ஒரு 10 கோடி ப்ரொஃபைல், 100 கோடி ப்ரொஃபைல் இருக்கு. அது எல்லாமே ஒரு டேட்டா. அந்த 100 கோடி டேட்டாவுமே தே ஆர் ஜஸ்ட் கம்யூனிகேட்டிங் டு ஈச் அதர். இஃப் யூ போஸ்ட் இன்டு சம்ஒன்ஸ் இஃப் யூ டேக் சம்ஒன் ஆர் இஃப் யூ ஆர் லைக் கமெண்டிங் இன் சம்ஒன்ஸ் எல்ஸ் பேஜ் ஆர் தேர் ப்ரொஃபைல் ஆர் வாட்எவர், அது வந்து எப்படி கனெக்ட் ஆகுது? ஹவ் தே ஏபிள் டு டூ இட் இன்ஸ்டன்ட்லி? எப்படி எப்படி ஒரு மைக்ரோ செகண்ட்ல வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எவல்யூஷன் ஆஃப் டேட்டா தான். ஸோ நம்ம ஒண்ணு ராக்கெட் சயின்ஸ் பண்ணி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சயின்டிஃபிக்கலா எதுவும் பண்ணும் டேட்டா அனலிஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆக அப்படின்னு கிடையாது. ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கத்துக்கிட்டாலே வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஸ்டார்ட். ஸோ இதை வந்து நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். அண்ட் தென் the next thing which I'm going to move is data analytics overview. So இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு 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 பேஷனேட் ஜாபா இருக்கும். மேபி நான் வந்து அதில் ஒர்க் பண்றதுனால காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் புதுசா ப்ராஜெக்ட்ஸ் வரும். நீங்க வந்து மோஸ்ட் அனலிட்டிக்கல் திங்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து அமேசான்ல இன்டர்வியூ அட்டன் பண்றப்ப என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின் வந்து மேனேஜர் என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்து கிரிக்கெட் நல்லா பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து மேக்ஸ் நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியா வரும். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து கிரிக்கெட் வந்து நல்லா பார்ப்ப அப்படின்னு சொல்ற. ஸோ வந்து ஒரே ஒரு பேட்ஸ்மேன் வந்து 50 ஓவர்ஸும் பிளே பண்ணும். அவனால மேக்ஸிமம் எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாரு. ஸோ 50 ஓவர்ஸுமே அவனே பிளே பண்ணும். இது தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான். ஸோ இது ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்லைன்னு தெரியும். பட் தென் என்னோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ல அவர் வந்து டெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாரு சரிங்களா? ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 5 பாலுமே 6 அடிச்சிருவான் ஒரு ஓவர்ல. அந்த 6th பால் வந்து எய்தர் ஹி ஹேஸ் டு மேக் ஆட் ரன்ஸ். அதான் 1 ரன் எடுத்தாதான் அவன் திரும்பி நெக்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்றப்போ ஸ்ட்ரைக்குக்கு வர முடியும். இதுதான் கிரிக்கெட்டோட ரூல். ஸோ வென் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் இஃப் இஸ் நாட் ரன்னிங் ஆர் அவன் வந்து பவுண்டரி அடிச்சிட்டான் அப்படின்னா, அவன் நெக்ஸ்ட் நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் தான் நெக்ஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைக் வருவான். இது வந்து பேசிக் கிரிக்கெட் ரூல். மோஸ்ட் ஆஃப் யூ வில் நோ, ஐ கெஸ். யாருக்காச்சும் தெரியலன்னா ஐம் சாரி, திஸ் லாஜிக் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. பட் நான் வந்து என்ன நினைச்சேன்னா, 5 பால் 5 6 அடிச்சிருவான். 6வது பால் 1 ரன் ஓடிடுவான். ஸோ 31 ரன் ஒரு ஓவருக்கு அடிப்பான். அதே மாதிரி வந்து 50 ஓவருக்கு ஆடினானா ஹில் ஸ்கோர் அரௌண்ட் 1550 ரன்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து இதுக்கே வந்து கொஞ்சம் ஹி காட் எக்ஸைட்டட். ஓகே பரவாயில்ல, எனக்கு வந்து கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கு. ஸோ அது எனக்கு எப்படி இன்ஸ்டன்டா வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து கிரிக்கெட் எப்பயுமே ரெகுலரா பாக்குறேன். அண்ட் தென் ஐ டீல் வித் லாட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ன்றது வந்து டே டு டே லைஃப்ல இருந்தே எல்லாருக்குமே வரணும். நீங்க ஒரு சின்ன கடைக்கு போறீங்க, சும்மா 4-5 பொருள் வாங்குறீங்க, அப்படியே மனக்கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர்ஸை வந்து கால்குலேட் பண்ற மெத்தடாலஜி தெரிய வரும். If you ask me like a 3-digit number, I can instantly say what is the result without doing any calculations. நான் வந்து 2 செகண்ட்ல ஒரு 4-digit நம்பரை கூட ஆட் பண்ண முடியும் என்னால. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தௌசண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுவேன். அடுத்து ஹண்ட்ரட்ஸ், அடுத்து டென்ஸ், அடுத்து ஒன்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ் தான்.
பட் இது வந்து நானா டெவலப் பண்ண ஹேபிட் இது. ஸோ இது வந்து இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி ரொம்ப பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நீங்க கத்துக்க வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் தென் மோஸ்டா எக்ஸல் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா கீழே ஐ ஹேவ் மோர் ஸ்லைட்ஸ் ஆன் இட். பட் டேட்டா அனலிட்டிக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரியல் லைஃப்ல ஒரு பிசினஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்விக்கியில் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ வில் ஆர்டர். ஸோ நீங்க ஆர்டர் பண்றப்போ நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஸ்விக்கி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஸோ எப்படின்னா, அவங்க வந்து ஒரு கஸ்டமரோட ஆர்டர் ஹிஸ்டரி அப்படின்னு ஒன்று அவங்கள்ட்ட டேட்டாவா இருக்கும். ஸோ இப்போ என்ன மாதிரி ஒரு 100 கஸ்டமர் இங்க இருக்கிற, நீங்க 100 கஸ்டமர் இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே தனித்தனியா ஒரு ஆர்டர் ஹிஸ்டரி இருக்கும். நான் வந்து ஆவரேஜா வந்து ஒரு 100, 150, 200 ரேஞ்சில் சாப்பிட்றேன் அப்படின்னா, ஸ்விக்கி வந்து என்னோட ஆர்டர் ஹிஸ்டரியை கேப்சர் பண்ணி, அது ஒரு அல்காரிதம், ஒரு மாடல் பேஸ் பண்ணி என்ன பண்ணும்னா, எனக்கு சஜஷன்ஸ் கொடுக்கும், ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ். என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்னா, யூ கேன் ஆர்டர் ஃபார் 250, you'll have a offer of something 50 to 100 something, இந்த மாதிரி சொல்றேன். ஸோ இது வந்து இதே ரோல நான் வந்து என் கம்பெனில பண்றேன். என்னன்னா, எந்த ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி. ஸோ சில பேரோட ஒரு கஸ்டமர்ஸ் நாங்க வந்து செக்ரிகேட் பண்ணுவோம். லோ ஏஓவி. ஏஓவி இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூனா ஒரு ஆர்டர்ல எவ்வளவு ஆவரேஜ் டோட்டலா அவங்களோட இப்போ 10 ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஒரு கஸ்டமர் 10 ஆர்டர் பண்ணிருக்காரு லாஸ்ட் 1 மந்த்ல. அந்த 10 ஆர்டர்ல அவரோட ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ எவ்வளோ அப்படின்றது ஏஓவி ஷார்ட் ஃபார்ம்ல. ஸோ இப்போ ஒரு செக்மெண்டா நாங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து செக்மெண்டா நாங்க வந்து எடுத்து வச்சுப்போம். லைக் லோ லெவல் கஸ்டமர்ஸ் அப்படின்னா $450 கீழே மந்த்லி ஸ்பெண்ட் பண்றவங்கலாம் ஒரு லோ லெவல் கஸ்டமரா ட்ரீட் பண்ணுவோம். அண்ட் தென் லோ ஏஓவி, நாட் லோ லெவல், சாரி. அண்ட் தென் ஒரு $750 ஒருத்தவங்க அவங்களோட பர்ச்சேசிங் பிஹேவியர் இருக்கு அப்படின்னா, they will be coming under medium AOV. Similarly, anything more than that comes under high AOV. So we create a promotion strategy. இங்க என்னோட ரோல் என்ன அப்படின்னா, I analyze these customers and then I have a data. I'll report it to my manager saying, hey, I have these segments of customers. Why don't we make them invest more or purchase more? எப்படி அவங்களை அதிகமா பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். We are just building like ஒரு ப்ரொமோஷன் கிரியேட் பண்ணுவோம். ஒரு அந்த $450 ஸ்பெண்ட் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு வில் ஜஸ்ட் ஷோ a pop-up saying, hey, if you order for 600, you'll get $50 off. So ideally what you're making is you're making him to order more, right? So இதே தான் ஸ்விக்கிலையும் பண்றாங்க. நீங்க வந்து ஆவரேஜா வந்து 200 ரூபாய்க்கு தான், 200 ரூபா இருக்குங்க என்கிட்ட, 200 ரூபாய் நான் சாப்பிட்றேன், நான் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்பதான் வந்து ஒரு ஐ வாஷ், ஒரு 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 ட்ரிகரிங் மொமெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். நீங்க 300க்கு ஆர்டர் பண்ணுங்க, you'll get $50 ஆஃபர்னுவாங்க. அந்த 50 ரூபாயும் டெலிவரி டாக்ஸ்லேயே வந்து அது அப்படியே கழிஞ்சிரும். ஸோ நீங்க 300 ரூபாய்க்கு தான் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸோட பியூர் அண்ட் பியூர் ஒரு பிசினஸ் மாடல். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நான் இங்க வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இட் ஹெல்ப்ஸ் பிசினஸ் ஆப்டிமைஸ் தேர் பெர்ஃபார்மன்சஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஒரு யூனிக் இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் லாகின் பண்றது, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா லாகின் பண்றான், அது ஒரு டேட்டா பாயிண்ட். எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா ஒரே கடைக்கு போய் ஆர்டர் பண்றான். லைக் ஸ்விக்கியில வந்து கேஎஃப்சிக்கு மட்டுமே நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஸோ அவங்களுக்கு அந்த கேஎஃப்சி மூலியமான ப்ரொமோஷன்ஸும் கிரியேட் ஆகணும். ஸோ எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் கேப்சர் பண்ணி யூ ஜஸ்ட் பிரிங் அவுட் அண்ட் சொல்யூஷன் ஒரு பிசினஸ் லெவல்ல ஒரு ஹை லெவல் சாரி ஒரு ஹை லெவல் சொல்யூஷன்ஸ், டெசிஷன்ஸ் இதெல்லாம் எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா, they analyze each of this data every day. ஸோ இந்த அனலைசிஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புது பிசினஸ் மாடல் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த பிசினஸ் மாடலுக்கு ஃபர்ஸ்ட் தாட்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இப்போ எனக்குமே வந்து ஒரு ஐடியா இருக்கும், ஏதாவது புதுசா பண்ணும் அப்படின்ற ஐடியா வரப்போ, அந்த ஐடியாவை ராவா இருக்கும். சரிங்களா? உங்ககிட்ட டேட்டாவும் ராவா இருக்கும். இந்த ஐடியாவையும் இந்த டேட்டாவையும் மர்ஜ் பண்ணி ஒரு மாடல் கொண்டு வரது பேர் தான் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா. இதெல்லாமே இங்கதான் வந்து இதோட ஸ்கோப்பே வந்து அதிகமாகுது. யூ ஆர் ப்ராசஸிங் அண்ட் அன்ரிஃபைன்ட் ரா டேட்டா இன்டு சம்திங் which makes the raw data into a powerful source. ஸோ ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு ரேண்டமான டேட்டாவை நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல் டேட்டாவா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. I think I answered your question, Niranjan, right now. So thank you for asking it.
anyone, if you have anything, you can feel free to ask me. நெக்ஸ்ட் வந்து இது இந்த பேஜ் ஃபுல்லாவே இதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அனலிட்டிக்ஸ் இல்லாம இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ், ரைட்? ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்ல வந்து ஒரு டேட்டாவையும் ஒரு அனலிட்டிக்ஸையும் கம்பைன் பண்றது தான் டேட்டா அனலிட்டிக்ஸ், சரிங்களா? ஸோ டேட்டா கேன் பி ரா டேட்டா ஆர் ஒரு பீஸ் ஆஃப் அன்கேதர்ட் இன்ஃபர்மேஷன், ஏதாவது ரேண்டம் டேட்டாஸ்லாம் இருக்கலாம். ஸோ இப்போ அனதர் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெப்சைட் பிஹேவியர்ல வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. ஸோ ஐ ஷோ எ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஸோ இந்த பேஜ் ஐ மூவிங் இட் டு. நீங்க வந்து ஒரு பேர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் ஆர்டர் பண்றீங்க. ஸோ நீங்க எல்லாருமே ஆர்டர் பண்றீங்க, சும்மா வச்சுக்கோங்களேன். The next minute you all know that you'll get recommendations. You'll be get recommendations regarding that product you bought, right? So நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ ஆர்டர் பண்ணுவேன். நான் போய் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவேன், நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவேன். எது ஓப்பன் பண்ணாலுமே எனக்கு வந்து அந்த அந்த அதுக்கு ரிலேட்டட் ரெக்கமெண்டேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எல்லா இ-காமர்ஸ் கம்பெனியும் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் சர்ச் இன்ஜின்ஸ் ரொம்ப யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட பிசினஸ் அவ்வளோ பூஸ்ட் பண்ணுது. சின்ன எக்ஸாம்பிள் தான், ரீசெண்டா என் கம்பெனில வந்து, ஸோ எல்லா கம்பெனிலையும் வந்து ரிவ்யூஸ்லாம் நடக்கும், லாஸ்ட் குவார்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. ஸோ நாங்கள் ரீசெண்டா ஒரு சர்ச் இன்ஜினுக்கு மூவ் ஆனோம். அந்த சர்ச் இன்ஜின் என்ன பண்ணணும்னா அதே தான். ஸோ இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ஒருத்தன் போய் ப்ராடக்ட் பார்க்குறான் ஒரு இ-காமர்ஸ் சைட்ல, சரி அமேசான்ல போய் நான் இந்த ஷூ பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான சர்ச் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகி ஸோ அந்த கஸ்டமரோட ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த டேட்டா ஃப்ளோலாம் வந்து ஆல்ரெடி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் த வேர்ல்ட் இஸ் எவால்வ், ரைட்? ஸோ நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த கத்துக்கிட்டு நம்மளால அந்த அந்த அனலிட்டிக்ஸை பண்ண முடியுமான்றது மட்டும்தான் நமக்கு தெரியணும். நம்ம போய் புதுசா ஏதோ இன்வென்ட் பண்ணணும், புதுசா யூ டோன்ட் நீட் டு டிஸ்கவர், இன்வென்ட் ஆர் டூ எனிதிங் ஆன் தட். இட்ஸ் ஜஸ்ட் a simple thing. I'm sorry, someone has pinged. Can we use non-IT BPO experience while switching to data analytics? For sure. See, எந்த ஒரு ரோலுக்கு போனாலும் அதுவும் ஓகே, 1 minute, I'll just complete this and then reply to you. I think it's DK. Thank you, DK. So என்னன்னா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி வந்து ஒரு இப்போ ரீசெண்டா இந்த கொஸ்டின் எனக்குமே இருந்துச்சு. ஏதாச்சும் ப்ராடக்ட்டை பத்தி பேசினா கூட அந்த வாய்ஸ் ஹியரிங் வச்சு கூகுள் அக்செப்ட் பண்ணி நம்மளோட ரெக்கமெண்டேஷன்ஸ் காமிக்குதோ, இந்த மாதிரி கிரேசியாலாம் இது ஹானஸ்டா நானும் ஆனேன். இது வந்து எனக்குமே இந்த டவுட்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நான் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிக் மேட்டர் ஆஃப் டீல், சரிங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டே எவன் என்ன பண்றான்றத வந்து ஒரு கம்ப்யூட்டர், நாட் ஜஸ்ட் கம்ப்யூட்டர், ஒரு மிஷின் வந்து சிம்பிளா அதை வந்து ரீட் பண்ணி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, அவ்வளவுதான். ஸோ எனி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ஸ்டோர்ட் அண்ட் கேன் பி ரீயூஸ்ட் அண்ட் கேன் பி worked with something else. அந்த டேட்டாவை இன்டெகிரேட் பண்ணி வேற எது கூட ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னாலே அங்கேயே டேட்டா அனலிட்டிக்ஸ் இஸ் born. So it's very simple over there. And then ஸோ நான் அதுதான் சொன்னேன். ஸோ இட்ஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ். எப்படின்னா கம்பெனி யூஸ் பிக்சல்ஸ். ஸோ நமக்கு எல்லாருக்கும் பிக்சல்னா நம்ம கேமரால இருக்கிற பிக்சல் குவாலிட்டி அப்படின்றது மட்டும் தான் பிக்சல்னு நினைக்கிறோம். பிக்சல் இஸ் ஜஸ்ட் அ வெரி ஸ்மால் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு இமேஜ்ல வந்து அந்த பிக்சல் வந்து அந்த போட்டோ மொத்த பிக்சல்ஸையும் சேர்த்தா ஒரு போட்டோ, அது ஒரு டேட்டா தான், அதுவும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அது, ஓகேங்களா? அதே மாதிரி தான் பிக்சல் இஸ் எனிதிங். பிக்சல் கேன் பி ஒரு இமேஜ்ல இருக்கலாம், ஒரு டேட்டால இருக்கலாம், ஒரு வெப்சைட்ல இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஸோ அந்த பிக்சல் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அந்த பிக்சலை வச்சுதான் நம்மளோட ஹிஸ்டரி, ஸோ பர்ச்சேஸ் ஹிஸ்டரியா இருக்கட்டும், நம்ம சைட் ஹிஸ்டரியா இருக்கட்டும், நம்மளோட பிஹேவியரா இருக்கட்டும், நம்மளோட அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ், அவர் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட் சர்வீஸ், இதெல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஒரு மாடல் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி இப்போ இந்த 5 பேராமீட்டர்ஸும் ஆல்ரெடி அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும். என்ன ஆச்சுன்னா இப்போ இதுல வந்து பர்ச்சேஸ் ஹிஸ்டரி தான் இருக்கு, ஆனா வியூவிங் ஹிஸ்டரின்னு ஒன்று இருக்கு. நம்ம போய் நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் போய் பார்ப்போம், ஆனா பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ அந்த மெட்ரிக்ஸையும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும்ல. ஏன்னா ஒருத்தருக்கு என்ன பிடிக்குன்றது அவன் வாங்குறது மட்டும் வச்சும் கிடையாது, அவன் போய் பார்க்குறான், அந்த வெப்சைட்ல போய் அடிக்கடி போய் அந்த ப்ராடக்ட்டை பார்க்குறான். ஐயோ சரி பிரைஸ் அதிகமா இருக்கே அப்படின்றவான். நாளைக்கு போய் பார்த்தா நாளைக்கும் பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். நாளைக்கு வந்து இப்ப அதை கேப்சர் பண்ணி அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் சும்மா தட்டி விடுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ப்ரொமோஷன் வச்சு அதிகமா ப்ரொமோஷன் சில வெப்சைட்ஸ்ல வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ராவா காசு வச்சுட்டு திரும்பியும் ப்ரொமோஷன்ன்ற பேர்ல அதே காசுக்கே கொண்டு வந்துருவாங்க. நம்ம என்ன நினைச்சுப்போம், ஓகே இப்போ ஆஃபர் வந்துருச்சு நம்ம இதை போய் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்போம். ஸோ
அந்த மாதிரி நீங்க சின்னதா ஒரு ஸ்பார்க் அந்த இடத்துல ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நீங்க ஒரு பெராமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதுவுமே வந்து இந்த மாடல்ல சக்சஸ்ஃபுல் பண்ணும். சின்ன சின்ன நீங்க பெரிய பெரிய கம்பெனிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தன் எப்படி ப்ரொமோட் ஆகும் அப்படிலாம் கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கே வந்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிக் பண்ணுவோம். ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ரொம்ப பிரம்மாண்டமா நீங்க வந்து புதுசா ஏதோ மாடலே டிசைன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எக்ஸிஸ்டிங் மாடல்ல நீங்க டெய்லி ஒர்க் பண்றப்போ சின்னதா ஏதாவது குறை இருக்கும். இல்லைன்னா சின்னதா ஏதாச்சும் நீங்க அதே எப்படி சொல்றது என்ஹான்ஸ் பண்ணலாம். என்ஹான்ஸ்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு லாஜிக் தோணலாம். ஸோ அதெல்லாம் நீங்க யூ ஹேவ் டு ஓப்பன்லி கம்யூனிகேட் டுவர்ட்ஸ் யுவர் டீம்மேட்ஸ் ஆர் சம்மன் ஸோ தட் தே வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் தட் யூ ஆர் வில்லிங் டு லேர்ன் சம்திங். ஸோ அப்படிதான் வந்து ஒரு growth வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே ஒரே நாள்ல இது நடந்துராது. இது சின்ன சின்ன ப்ராசஸ் டெய்லி கத்துக்க வேண்டிய ப்ராசஸ் தான். அண்ட் தென் ஓகே. இது வந்து இது அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங் விச் ஐ டுக் ஃப்ரம் இன்டர்நெட் எஸ்டர்டே இஸ் லைக் லெட்ஸ் லுக் அட் வால்மார்ட். வால்மார்ட் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் வால்மார்ட் இஸ் a leading recommendations are created by machine learning. Now to learn machine learning. ஓகே கரெக்ட். ஆமா machine learning மூலியமா தான் நடக்குது. அந்த machine learningக்கு டேட்டா தான் ஃபீட் பண்றாங்க. ஸோ now to learn machine learning அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க மிஷின் லேர்னிங் படிக்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஓகே இட்ஸ் ஃபைன் படிக்கலாம். ஓகே டிகே சாரி மீன்வைல் ஐ ஆன்சர் தி கொஸ்டின். ஸோ நீங்க நான் ஐடிலே பிபி விழுந்து பிபி டேட்டா அனலிட்டிக்ஸ் ஸ்விட்ச் பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலுமே நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இது கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தா நீங்க மூவ் பண்ணலாம். அண்ட் நீங்க கத்துக்கிறதையும் வந்து நீங்க ரொம்ப ரியல் லைஃபோட சேர்த்து கத்துக்கோங்க. அண்ட் தென் கண்டிப்பா பண்ணலாம். இது வந்து நாட் பாசிபிள் நான் சொல்லவே மாட்டேன். உங்களோட ரெஸ்யூமே அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும். உங்களோட நாலேஜ் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டெவலப் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் 1, 2 டூலாச்சும் நீங்க நல்லா ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்கணும். ஸோ டூலு நான் சொல்ல வரப்போ டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கீழ காமிக்கிறேன். டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் என்னன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் உண்மையாவே வந்து புடிச்சிருக்கு. என்னால இது படிக்க முடியும். எனக்கு வந்து இத நாலேட்ஜ் கேதர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இட்ஸ் நத்திங் வெரி சிம்பிள். மேபி உங்களுக்கு ஏதோ ஒரு டிகிரி இருக்கு. அண்ட் தென் நீங்க இப்போ சர்டிஃபிகேஷனோ இல்ல இது படிச்சிருக்கீங்க. அண்ட் தென் இந்த நாலேட்ஜ் வச்சு நீங்க ரெஸ்யூமேல போட்டு உங்களோட ரெஸ்யூமேக்கு செலக்ட் ஆயிருக்கு. உங்கள இன்டர்வியூ கூப்பிடுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே தேவை கிடையாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து அவங்க இன்டர்வியூ கால் கூப்பிடுற வரைக்கும் தான் உங்களோட ரெஸ்யூமே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட வாட்டெவர் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா அது எல்லாமே வந்து when someone is calling you for an interview அங்க இன்டர்வியூல போய் நீங்க உட்கார்ந்து நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, நீங்க எப்படி அவர் கன்வின்ஸ் பண்றீங்கன்றது மட்டும் தான் கீ ஏரியா. ஸோ இது வந்து நான் ஐடியா இருந்தா இது போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா வந்து சான்சஸ் இருக்கு. தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் நான் ஐடி ஃபார் மோர் தென் 6 to 7 இயர்ஸ். அந்த காலத்துலலாம் அப்படிதான் இருப்பாங்க. இப்போதான் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிருச்சுன்றதுனால எல்லாருமே ஐடி செக்டருக்குள்ளேயே ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் நான் படிக்கிறப்ப கொஞ்சம் ஐடி ரெசிஷன் பீரியட்லாம் இருந்துச்சு. அப்பலாம் வந்து நிறைய பேர் நான் ஐடில தான் இருந்தாங்க. பட் ஆனா அவங்க வந்து அங்கேயே கெரியர் நான் ஐடிலே போயிருமோ அப்படின்ற பயத்தோட சில பேர் வந்து ஐடிக்கு மூவ் ஆனாங்க. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. நான் ஐடில ஐ ஒன்ட் சே இட்ஸ் பேட் பிளாட்ஃபார்ம் ரைட். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து எங்க வீட்டுல சொல்ற மாதிரி தான் படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும். அதே மாதிரி தான் வேலை செய்யணும்னா எங்க இருந்தாலும் வேலை செய்யலாம். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஐடின்றது வந்து கொஞ்சம் ஒரு படி மேல அது ஒத்துக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து ஐடி உங்களுக்கே தெரியும். நான் ஐடில வந்து நீங்க ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படின்னு வந்து அது கம்பெனியை பொறுத்து. அவன் லே ஆஃப் பண்ணணும்னு நினைச்சா அவன் லே ஆஃப் பண்ணலாம். பட் ஒரு அதே ஐடில ஒரு 10 பேர் வேலை செய்யறான். அங்கேயும் லே ஆஃப் நடக்க போகுது அப்படின்னா, ஆனா ஒருத்தனுக்கு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் வந்து சஸ்டெயின் பண்ணுவான் கம்பெனில அப்படின்னு தெரிஞ்சா அவன் லே ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் இல்லைன்னா அந்த பிசினஸே ரன் ஆகாது. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ உங்களோட கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வால்மார்ட் வந்து ஒரு காமர்ஸ் கம்பெனி. வால்மார்ட் வந்து அமேசானுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிஃபிகேஷன். ஓகே தேங்க்யூ வெல்கம் ப்ரோ. ஸோ வால்மார்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுவும் ஒரு காமர்ஸ் கம்பெனி தான். அமேசான் வந்து இப்பதான் நமக்கு தெரியும். ஆனா வால்மார்ட் வந்து ரொம்ப வருஷமாவே அவங்க தான் இண்டஸ்ட்ரியில வந்து நம்பர் 1 யூஎஸ்ல. ஸோ வால்மார்ட் அமேசான் வந்து ஆன்லைன் மட்டும்தான். ஆனா வால்மார்ட் வந்து ஸ்டோரும் வச்சிருக்காங்க, ஆன்லைன் ரீட்டைலும் பண்றாங்க. அவங்க வால்மார்ட்டோட ஆஃபீஸ் இப்போ இந்தியால சென்னையில இப்போ ஒன்று இருக்கு. ஸோ ஷோலிங் நடுவில் இருக்கு. ஸோ வால்மார்ட் என்னன்னா அவங்க வந்து ரொம்ப நாளா அவங்களோட கம்பெனியோட பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வால்மார்ட் லேப் அப்படின்னு வந்து ஒன்று லான்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது எதுக்குன்னா டேட்டா அனலிட்டிக்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட growth-அ வந்து சஸ்டெயின் பண்ணணும். growth வந்து அவங்களுக்கு ஆகணும் அப்படின்றதுக்காக. அப்போ வந்து அவங்க லாயல்டி ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து ஒன்று இனிஷியேட் பண்ணாங்க. விச் இஸ் நத்திங் பட் இன்னைக்கு நம்ம வந்து பிரைம் இருக்கு பாத்தீங்களா?
ஸோ இந்த அமேசான்ல பிரைம் இருக்கும், பிரைம் மெம்பர்ஷிப் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பிரைம் வீடியோ பார்க்கலாம், உங்களுக்கு டெலிவரிலாம் ஃப்ரீ. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ லாயல்ட்டி ப்ரோக்ராம். யூ ஆர் மேக்கிங் சம் ஒன் லாயல் டு யூ. ஸோ ஒரு கஸ்டமரை நீங்க வந்து இப்போ பிரைம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால நீங்க அவங்களோட வெப்சைட்ஸ், அவங்களோட ஏரியாஸ் ஃபுல்லா ஆக்சஸும் பண்றீங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கணும்னு ஒரு இது எல்லாமே ஒரு ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அவன் வந்து உங்களுக்கு சில ப்ரிஃபரன்சஸ், சில ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆக்சஸ் இதெல்லாம் கொடுக்குறான். And you are making use of it, and you also getting benefited in terms of entertainment இல்ல or buying products from them or whatever. So இந்த சிச்சுவேஷன்ல வால்மார்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சார்ஜஸ் வந்து $98 வச்சாங்களாம் ஆனுவலா. ஸோ இதை வச்சு அது எதுக்காக அது வச்சாங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரீ டெலிவரி. ஸோ டெலிவரி காஸ்ட்ன்றது வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகம் தான். இந்தியாலேயே வந்து டெலிவரி காஸ்ட் சில ப்ராடக்ட்ஸ்க்கு போடுறாங்க. ஆனா யூஎஸ்லாம் வந்து டெலிவரி அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவங்க ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ரொம்ப ஹை அண்ட் ஆத்தென்டிக்கா பண்ணுவாங்க. இங்க நம்மால் வந்து சும்மா ஒரு லாரியில எடுத்து போட்டு இங்க வேற ஏதாவது குடவுன்ல இருந்து இங்க எடுத்துட்டு வந்து இறக்கிடுவோம் வேற ஊர்ல இருந்து. அதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் டைம்ல நடந்துடும். ஸோ அங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஸோ அதனால டெலிவரியை ஃபர்ஸ்ட் அவன் ஃப்ரீ பண்ணான். ஸோ அதுவே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஸ்கேன் அண்ட் கோ ஷாப்பிங் ஃபீச்சர் இஸ் நத்திங் பட் அதான் இன்னைக்கு இருக்கிற அமேசான் பே, கூகுள் பே மாதிரி தான். And then it's a UPI platform. And then fuel discounts. ஸோ ஃபியூவல் ஃபில் பண்ணா வந்து டிஸ்கவுண்ட் தருது. ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா இதெல்லாம் பண்ணாங்க. இது பண்ணப்போ என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் வால்மார்ட் வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ்னு ஒன்று பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற இ-காமர்ஸ் கம்பெனி எல்லாமே ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் நத்திங் பட் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது. அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நானுமே என் கம்பெனில வந்து டிமாண்ட், மார்ஜின் இப்படின்னு ஒரு 2-3 விஷயம் இருக்கும். ஸோ அந்த டிமாண்ட் மார்ஜின்லாம் வந்து நான் வந்து இது பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்னா, சாரி கிவ் மீ எ செகண்ட். ஸோ டிமாண்ட் மார்ஜின் அப்படின்லாம் சில விஷயம் நான் டேர்ம்ஸ் பேசுவேன். ஸோ அதெல்லாம் என்னன்னா, என் கம்பெனில இப்போ எவ்வளோ ஆர்டர்ஸ் இந்த வருஷம் கிரியேட் ஆகுது, எவ்வளோ டிமாண்ட் அதனால வந்திருக்கு, அதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு இப்படின்றதுல விஷயத்துலலாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஐ வில் குவிக்லி ஷேர் மை ஸ்க்ரீன் அண்ட் ஷோ யூ ஒன் லைவ் எக்ஸாம்பிள். ஸோ இது என்னோட கம்பெனியோட ஆக்சுவல் ஒர்க் இது. மேபி திஸ் குட் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது வந்து ஒரு டேபிள் வியூ டேஷ்போர்ட். ஸோ இங்க நாங்க வந்து ஃபோர்காஸ்ட் பேஸ் பண்ணி உனக்கு கிரியேட் பண்ணியிருப்பேன். யா ஸோ இது நான் லைவாக ஒர்க் பண்ணுற கம்பெனி, என் கம்பெனியோட வெப்சைட்டோட டேட்டா. ஸோ இது வாட் ஐல் ஷோ ஹியர் இஸ், ஸோ இது வந்து லாஸ்ட் லைக் 12/4 12/10, இன்னைக்கு வந்து 12/11 which is nothing but December 11. ஸோ 4th 10th வரைக்கும் லாஸ்ட் வீக் வந்து இந்த டேஷ்போர்டு நான் பில்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, எங்களோட ஆக்சுவல் வெப்சைட்ல எவ்வளோ டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு, $23.84 million லாஸ்ட் வீக்ல கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணது, ஃபோர்காஸ்ட் இஸ் சம்திங் யூ ஆர் ப்ரெடிக்டிங் சம்திங், இவ்வளோ வரப்போகுது, இந்த வீக்ல இவ்வளோ ஆர்டர் பிஹேவியர் இருக்கும், இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் 2-3 years ஆஃப் டேட்டா இருக்கும். லாஸ்ட் 2-3 yearsல இந்த வீக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த வீக் எவ்வளவு கிரியேட் ஆச்சு அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த இயரோட சில எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸும் இருக்கும். இந்த இயர் சில ஏதாவது புதுசா ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்ல புதுசா ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ட்ரெண்டையும் இந்த ட்ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒரு ஃபோர்காஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த ஃபோர்காஸ்ட் இது எல்லாமே ட்ராக் பண்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் வெரி சிம்பிள். யூ கேன் see here it actually clearly shows you what you want, right? எவ்வளவு மார்ஜின் எனக்கு வேணும், எனக்கு இந்த 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 ஃபோர்காஸ்ட் வந்து 99145 just something 9 ஓகே 9145K அப்படின்ற மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆக்சுவலா மார்ஜின் எங்களுக்கு வந்து 8750K வந்துச்சு. ஏன் அப்படின்றத போய் இதுக்கப்புறம் டீப் டைவ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டேட்டா செட் எடுப்பாங்க. அந்த டேட்டா செட் எடுத்து ஏன் இந்த மாதிரி கம்மியாச்சு, ஒருவேளை சீசனாலிட்டி ஃபேக்டரா இருக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ப்ரொமோஷன் வந்து அவுட்டோர் லிவிங்னு ஒரு ப்ரொமோஷன் கிரியேட் பண்றேன். யூஎஸ்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பீக் வின்டர் சீசன், சரிங்களா? நீங்க எவ்வளவுதான் ப்ரொமோஷன் கொடுத்தாலுமே அவங்களால போய் அவுட்டோர் லிவிங்க வாங்க முடியாது. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. -20 டிகிரி இருக்கும். அங்க போய் யாராவது ட்ரெட்மில் வாங்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாங்க மாட்டாங்க. ஸோ வாட் எவர் ப்ரொமோஷன் யூ கிவ், there could be a chances that the buying rate is getting lesser. ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் நீங்களா சிலது யோசிக்கணும். ஸோ இப்போ இங்க வந்து நான் போய் பார்ப்பேன்,
எங்க போய் ட்ராப் டவுன் ஆயிருக்கு. சில இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் போய் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்குறப்போ எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன் இதெல்லாம் திடீர்னு கம்மியா இருக்கு. சாரி கிளையன்ட். ஓகே, ஐ வில் ஷோ தட் லேட்டர் மேபி அந்த டேட்டா இதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் ஃபோர்காஸ்ட் எப்படி கிரியேட் பண்றாங்க, நமக்கு ஆக்சுவலாக எப்படி வருது, இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து இந்த டேப்லியூன்ற விஸ்வலைசேஷன் டூல்ல ஜஸ்ட் யூ ஹேவ் டு டூ சம் விஸ்வலைசேஷன் டெக்னிக்ஸ். இது வந்து ரொம்ப டேப்லியூ இஸ் அ வெரி குட் டெக்னாலஜி. நான் பர்சனலாக ரொம்ப லைக் பண்ணி ஒர்க் பண்ற ஏரியா. பிகாஸ் ஆல் ஜஸ்ட் யூ டோன்ட் நீட் டு டூ டூ மச் ஆஃப் கோடிங் ஹியர். ஸோ உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் டேட்டா வந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கும். அதை நீங்க அந்த டேட்டா சோர்ஸை நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு தேவையானதை வச்சு விளையாடலாம். லைக் இந்த மாதிரி சார்ட்ஸ், இந்த மாதிரி விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் ஷோ லைக் வாட் இஸ் ஆக்சுவல் டிமாண்ட், வாட் இஸ் ஃபோர்காஸ்ட் டிமாண்ட், லைக் சம்திங் லைக் ஒரு கலர்ஃபுல்லா வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன்லாம் நிறைய ஈஸியா நம்பர்ஸ் எல்லாம் காமிக்கலாம். சும்மா வேகா ஒரே டேப்லர் காலமா இல்லாம. அது ஒன்று. அண்ட் தென் ஸோ ஐ கண்டினியூ வித் மை பிபிடி. ஸோ வால்மார்ட் இங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா, அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க ஃபோர்காஸ்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம், அந்த ஃபோர்காஸ்ட் அவங்க 500 மில்லியன் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 500 மில்லியன் ப்ராடக்ட்ஸ்ல அந்த ஃபோர்காஸ்ட் அவங்க பண்ணாங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த சீசனாலிட்டி ஃபேக்டர், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்க்கு ஒரு ஃபேக்டர் கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் பேஸ்டு. ஸோ ஃபர்னிச்சர்னா எந்த மந்த்ல பயங்கரமா மூவ் ஆகும், எந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம், இல்ல பண்டில் பண்ணலாமா ஒரு ஃபர்னிச்சரை. ஸோ சோஃபா அண்ட் சம்திங் லைக் ஒரு டேபிள், இதெல்லாம் பண்டில் பண்ணா எப்படி ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து லீடர்ஷிப்ஸ் லெவல்ல ஆல்ரெடி எல்லாம் டயக்ராம்லாம் போட்டு எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. ஸோ when you're just going to work in a company, you just have to understand what they are doing. ஒரு பிசினஸ் எந்த இடத்துக்கு போனாலும் 5WHன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து வாட், வென், வை, வேர், ஹூம், ஹவு. இந்த 6 கொஸ்டினையும் நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கணும். ஸோ அது வந்து அப்போதான் வந்து ஒருத்தரால க்ரோவே பண்ண முடியும். வாட், எதுக்காக இது நான் பண்ணும், வை, ஏன் பண்ணும், அண்ட் தென் வென், இது எப்போ பண்ணணும், வேர், எங்க பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஹூம், யாருக்கு பண்ணணும், அண்ட் தென் ஹவு, எப்படி பண்ணும். இந்த இந்த 6 விஷயத்தையும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க உங்களால யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிசினஸ் ஈஸிலி. ஸோ ரியல் லைஃப்ல எப்பயுமே வந்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து நான் சின்ன வயசுல இருந்து பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ரியல் லைஃப்ல ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து புரிஞ்சுக்காம படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சும்மா ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு ஃபுல் பேராகிராஃபை வந்து மக் அடிச்சுட்டு போய் எக்ஸாம்ல எழுத சொன்னா எனக்கு எழுத வராது. ஆனஸ்டா எழுத வராது. அதனாலதான் என் கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு நான் நம்புறேன். ஐ ஜஸ்ட் ரைட் இன் மை ஓன் வேர்ட்ஸ், பட் ஐ மேக் ஷூர் தட் when there is a statement, I'll write it as a statement. சில டெஃபினிஷன்ஸ் அதெல்லாம் வந்து டெஃபினிஷனா தான் எழுதணும். You can't just go and make everything in your own words. So let's come to Walmart at the last. So இங்க என்னன்னா, அதனால இந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ், ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் பண்ணதுனால the company has tripled its online sales. இங்க பாருங்க. ஸோ ஆன்லைன் சேல்ஸ் வந்து ட்ரிபிள் மடங்கு ஆயிருச்சோம். 21.9 பில்லியன் 2019ல. despite of COVID வந்தாலுமே கூட they made it 3 times of what they made in 2019. So that is a very huge achievement. 64 billion is not a very small number. I honestly admit it. ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 64 பில்லியன் டாலர்ஸ் வந்து ரொம்ப 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 பெரிய நம்பர். ஸோ that they made to attain because of this data analytics, this forecasting. ஸோ இதெல்லாம் வந்து டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கலாம். பட் தென் when you're used to it, it'll be easier for you. So லாஸ்ட் செக்ஷன் வந்து டேட்டா டைப்ஸ் ஆஃப் அனலிட்டிக்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல பேசிக்கா 4 டைப் என்னன்னா, டிஸ்கிரிப்டிவ், டயக்னாஸ்டிக், ப்ரெடிக்டிவ் அண்ட் பிரெஸ்கிரிப்டிவ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா, ஸோ ஒரு ரியல் லைஃப் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வச்சு சொல்றேன். அந்த கம்பெனி எவ்வளவு செல் பண்ணுச்சு, வாட் வாஸ் தேர் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி, அண்ட் தென் எவ்வளவு கஸ்டமர்ஸ் churned in the last quarter. churnedனா எவ்வளவு பேர் வந்து ட்ராப் அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க, ரிப்பீட் பையர்ஸா இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கம்பெனி லெவல்ல பாக்குறப்போ டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் நத்திங் பட் என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி இருக்கிறத அனலைஸ் பண்றது. அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த 4 டைப் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் இஸ் சம்திங் ஜஸ்ட் திங்கிங் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் வாஸ் டன் இன் த பாஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனில என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் டிஸ்கிரிப்டிவ். அடுத்தது டயக்னாஸ்டிக் அனாலிசிஸ் வந்து ஜஸ்ட் வெரி சிம்பிள். இதுக்கு முன்னாடி நடந்தது ஏன் நடந்துச்சு. ஸோ வை, ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ ஹவ் புட் வாட் அண்ட் வை ஹியர். ஸோ வாட் இஸ் சம்திங், வாட் ஹஸ் ஹேப்பன் ப்ரீவியஸ்லி, அண்ட் தென் ஜஸ்ட் அனலைசிங் தட் இஸ் கால்ட் டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ்.
And then why it has happened, the root cause is diagnostic. You all might know like what is diagnostic, right? Diagnosticனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்னா டயக்னோஸ் பண்றாங்க, உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாக்குறேன், அதான் டயக்னோசிஸ், ஸ்கேன் பண்றேன், டெஸ்ட் எடுக்கிறேன், இதெல்லாம் தான். ஸோ அதுதான் அந்த டயக்னோஸ்டிக் அனாலிசிஸ் தான், அனாலிட்டிக்ஸ் தான் இங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ வை இட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட். ஸோ ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மளோட சேல்ஸ் லாஸ்ட் குவார்டர்ல டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்றத அனலைஸ் பண்றது தான் டயக்னோஸ்டிக் அனாலிட்டிக்ஸ். அப்புறம் ஏன் கஸ்டமர் நிறைய பேர் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க, ஏன் நம்மளோட கம்பெனியை விட்டு வெளியே போறாங்க, இல்ல நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறது. இதையே வந்து வேற கம்பெனில போய் வாங்கலாம் அவங்க, இல்ல வேற எங்கேயா நல்ல ஆஃபர்ல இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்றது தான் டயக்னோஸ்டிக் அனாலிட்டிக்ஸ். வை ஆர் ஸ்பெசிபிக் பேஸ்கெட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட்லி அவுட் பர்ஃபார்மிங், ஏன் ஒரு ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் பயங்கரமா அவுட் பர்ஃபார்மிங்கா இருக்கு அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட கம்பெனில ரியலிஸ்டிக்கா எடுத்துக்கணும்னா, we sell iPhones, like it's an e-commerce company, so obviously we'll sell iPhones. So இப்போ ஹாலிடே சீசன் சொல்லுவாங்க யூஎஸ்ல, அவங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் பீரியட்லாம் வந்து ரொம்ப பீக்கா இருக்கும். பயங்கர கம்பெனியோட 40% ஆஃப் த சேல்ஸ் வந்து இட் ஹேப்பன்ஸ் டியூரிங் நவம்பர் அண்ட் டிசம்பர் ஆஃப் இயர். ஸோ அந்த பீரியட்ல வந்து நாங்க வந்து எங்களோட இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களோட கம்பெனில ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகக்கூடாது. ஸோ அந்த மெஷர்லாம் ஒன்று எடுக்கணும். அண்ட் தென் அது எப்படி பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, அதை எப்படி நம்ம எஃபிஷியன்டா செல் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்றோம். கரெக்டுங்களா? அதுதான் வந்து டயக்னோஸ்டிக் அனலிட்டிக்ஸ். இந்த கேஸ்லயுமே அதுதான். ஏன் ஒரு ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் மட்டும் பயங்கரமா சேல் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரீசன்ஸ் தெரியும். இது ஹாலிடே சீசனு, அவங்க எல்லாருமே தேங்க்ஸ் கிவிங்னு ஒன்று இருக்கும், அவங்க எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணிப்பாங்க யூஎஸ்லாம். ஸோ அவங்க கிஃப்ட் பண்ணிக்கிறப்போ அவங்க ஐபோன்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க, டாய்ஸ் மெயினா கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஸ்பெசிபிக் கேட்டகரிஸ் மட்டும் கண்டிப்பா நல்லா ரன் ஆகும், நமக்கும் தெரியணும். அது வந்து லாஸ்ட் இயர் வச்ச சேலான டேட்டா வச்சு கூட எடுக்கலாம். அந்த டயக்னோஸ்டிக் அனாலிசிஸ் அப்படி பண்ணலாம். லாஸ்ட் இயர் எந்த கேட்டகரி இந்த தேங்க்ஸ் கிவிங் பீரியட்ல பயங்கரமா செல் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் வந்து பயங்கரமா மூவ் ஆயிருக்கு, எது ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க கஸ்டமர்ஸ். ஸோ இது எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் கேட்டகரைசிங் அண்ட் தென் கன்வெர்ட்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரா டேட்டா. ஸோ இந்த கேஸ்ல வந்து லாஸ்ட் இயர் இருக்கிற டோட்டல் ஆர்டர் ஹிஸ்டரி, 2 monthsல இருக்கிற ஆர்டர் ஹிஸ்டரியில இருந்து I'm just taking few things which are like top selling. It could be top selling, it could be most selling, whatever, etc. And then what next is so predictive analysis. This is the third step. So previously we have been doing 2 steps, like we are analyzing what has happened, why it has happened, or how it has happened. Like the next thing is going to be what predictive analysis is something இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் பார்ட் பிரேக் டவுன் அண்ட் மிஷின்ஸ், இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு, இப்போ உங்க வண்டி எடுத்துக்கோங்க, சிம்பிள், எல்லாருமே 2 wheeler வச்சிருப்பீங்க. we all know that we have to change engine oil every 3000 kilometers. so in that 3000 kilometers is a data. அந்த 3000 கிலோமீட்டர்ன்றது ஒரு டேட்டா. அந்த 3000 கிலோமீட்டர் நம்பர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் you can just go and change your engine oil. else if your engine is going to break down or like it is going to malfunction. ஸோ அதை ப்ரெடிக்ட் பண்றது ஒரு சின்ன டேட்டா அனாலிசிஸ் தான், ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா. ஏன்னா நிறைய பேர் அப்படியே மறந்துடுவாங்க, எனக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியலங்க, நான் இப்போ இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்றப்போ என் வண்டியில ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்துச்சு, நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து 7000 வரைக்கும் நான் மாத்தவே மறந்துட்டேன். ஐம் நாட் யூசிங் தட் டேட்டா, ஐம் நாட் யூசிங் தட் நம்பர் விச் ஷோஸ் மீ டு சேஞ்ச் சம்திங். அதை நான் பண்ணல. ஸோ தட் மை பைக் இஸ் கோயிங் டு கெட் டவுன், அவ்வளவுதான், அது இது வேஸ்ட் ஆக போகுது. ஸோ அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ this is how data analytics works. So இன்னைக்கு yesterday I went in my friend's MG, it's just like Morris garage car. It shows the pressure of a tire, pressure of ஒரு கார்ல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அந்த டயர்ல அப்படின்றது கூட அந்த கார் காமிக்குது. எல்லாமே சிம்பிளா சென்சார் அண்ட் தென் டேட்டா, இவ்வளவுதான். ஸோ இந்த அளவுக்கு வந்து டேட்டா வந்து இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க லைஃப்ல. ஸோ இதோட ஸ்கோப் ரொம்ப 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 ஹானஸ்டா பெருசு. நமக்கு வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் அண்ட் தென் சின்னதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு 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 எஃபர்ட், இது 3 இருந்தா கண்டிப்பா வந்து யார் வேணா டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ரொஃபஷனல் ஆகலாம். இது வந்து யாருக்குமே இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட், இவங்க தான் இதை பண்ணணும், இவங்களுக்கு மட்டும்தான் இது வரும், நல்லா மேக்ஸ் வந்து 1 செகண்ட்ல வந்து ஃபுல் கால்குலேஷன் போறதுக்கு தான் வரும்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அப்படின்னு கிடையாது. ஸோ மேக்ஸ் மட்டும் தான் டேட்டா அனலிட்டிக்ஸ்னு கிடையாது, நம்பர்ஸ் மட்டும் தான் கிடையாது. ஒரு லாஜிக்கு, அந்த லாஜிக்கை வந்து நம்பர்ஸ்ல அப்ளை பண்ணும். அதையும் நீங்க பண்ண போறது கிடையாது, ஒரு டூல் தான் பண்ண போகுது. அந்த டூல் ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சா போதும். ஸோ டிட்டர்மைனிங் கிரெடிட் ரிஸ்க் அண்ட் ஐடென்டிஃபைங் பொட்டென்ஷியல் ஃப்ராட்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கிரெடிட் கார்ட்ஸ்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க, இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்லாம் கூட இது யூஸ் பண்றாங்க. என்னன்னா
ஒரு கஸ்டமரோட அவங்களோட சேலரி ஹிஸ்டரி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் லோன் தருவாங்க. அதுக்கப்புறம் அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்பாங்க. எதுக்குன்னா அதெல்லாம் டேட்டா தான். அவனோட கடைசியா அவன் 6 மாசம் கரெக்டா கட்டியிருக்கானா, இல்ல கரெக்டா கார்டு யூஸ் பண்ணியிருக்கானா, ஏதாவது செக் பவுன்ஸ் ஆயிருக்கா, இல்ல அவன் ஏதாவது ஃப்ராட்லெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கானா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு லோனே எலிஜிபிள்னு சொல்லுவாங்க, சாங்ஷன் ஆகும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் தே ஆர் யூசிங் திஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ட்ராக்கிங் கூட நமக்கு வந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. ஒரு போஸ்ட், சின்ன போஸ்ட் கூட இன்னைக்கு ட்ராக் பண்ண முடியுது நம்மளால. எப்படின்னா it's a matter of updating the numbers in the backend from someone so that we'll be able to view that and then we'll be able to track it easily. அவ்வளவுதான். ஸோ எல்லா ஜோன்லயும் எல்லா இடத்துலயும் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ நான் அதை திரும்பி திரும்பி வந்து பதிவு பண்றேன்ற மாதிரி இருக்கும். பட் தென் தட் இஸ் அ ட்ரூத். அண்ட் பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் இஸ் சம்திங் ஆக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்கிரிப்டிவ்ல என்னன்னு பார்த்தோம், டயக்னோஸ்டிக்ல ஏன்னு பார்த்தோம், ப்ரெடிக்டிவ்ல நம்ம ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணோம், அண்ட் தென் ஃபோர்த் பீஸ் இஸ் வேர் த ஃபைனல் பீஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீஸ். அப்ளை பண்ணும். நீங்க ஒரு எக்ஸிஸ்டிங் பிசினஸ் மாடல்ல இருந்து புது பிசினஸ் மாடலுக்கே மூவ் ஆகுறீங்க. ஸோ இந்த ஜோன் தான் வந்து ரொம்ப சீனியர் லீடர்ஷிப்ஸ், ரொம்ப ஹை லெவல் இருக்கிறவங்க தான் இந்த டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் வந்து நீங்க ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ரொஃபஷனல் ஆகணும்னாலே நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களை இந்த வேலை தான் பார்க்க விடுவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்து ரிப்போர்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒர்க் பண்றப்பமே லைவா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் சில ப்ரொமோஷன்ஸ்லாம் ரன் பண்ணியிருக்கோம் சதீஷ். ஸோ நீங்க அந்த ப்ரொமோஷன்ஸோட ஸ்டேட்டஸ்லாம் என்ன அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி ரன் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஐ கேன் குவிக்லி ஷேர் ஸ்கிரீன். ஓகே, அது நான் மேபி இஃப் யூ ஹேவ் டைம் ஐ வில் ஷோ தட். பட் அது ரன் பண்ணி வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு நம்மளோட கம்பெனில, நல்லா அந்த அந்த ப்ரொமோஷன்ஸா சக்சஸ்ஃபுல்லா, இல்ல அந்த ப்ரொமோஷன்ஸ்ல ஏதாவது ஆல்டரேஷன்ஸ் தேவையான்றதுலாம். ஸோ சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொமோஷன் எப்படி ரன் ஆயிருக்குன்றது இந்த டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். அது ரன் ஆயிருக்கிறது கரெக்டா ரன் ஆயிருக்கா, தப்பா ரன் ஆயிருக்கா, நல்லா போயிருக்கா, நல்லா போலியான்றது வந்து டயக்னோஸ்டிக் அனாலிசிஸ். அதுதான் நான் பண்ணுவேன். அடுத்து ரெண்டாவது தான் ஃபர்ஸ்ட் போய் அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து இப்போ குட்டா பேடான்னு எனக்கு தெரிஞ்சிடும். நல்லா பயங்கரமா ரன் ஆயிருக்கு அப்படின்னா, ஓ எதனால இப்படி ரன் ஆயிருக்கு, எந்த ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். ஏதாவது ரொம்ப கேவலமா ரன் ஆயிருந்துச்சுன்னா, ஐயோ ஏதோ மிஸ்டேக் போல, இது வந்து யாருமே லைக் பண்ணல, நம்ம வந்து தப்பான மாடல் யூஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சுப்பேன். ஸோ அது வந்து டயக்னோஸ்டிக். மூணாவது வந்து ப்ரெடிக்டிவ். இதை வச்சு நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுவேன். சரி, ஓகே, இதை வந்து இப்படி ஆல்டர் பண்ணா வந்து நம்ம வேற மாதிரி மூவ் பண்ணலாம், லைக் நெக்ஸ்ட் வீக் இதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பேன். லாஸ்ட் திங் இஸ் லைக் அப்ளைங். நான் என்ன நினைக்கின்றதை அப்ளை பண்றது. ஸோ இதுதான் வந்து பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். ஸோ இந்த கேஸ்ல வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரைசிங்கை பத்தி நிறைய சொல்லலாம். பிகாஸ் ஐ ஸ்டில் ஒர்க் இன் ப்ராடக்ட் ப்ரைசிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ப்ரைசிங் தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமர் வந்து நம்ம எங்க வெப்சைட்ல வந்து இன்வென்ட்ரியில வந்து ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்கு, ஒரு 1000 ஐபோன் இருக்கு. இப்போ ஐபோனோட பிரைஸ் வந்து மார்க்கெட்ல குறைஞ்சிருச்சு அப்படின்னா நான் என் கம்பெனி குறைச்சிதான் விற்கணும். அப்பதான் வந்து அந்த ப்ராடக்ட் ஓடும். கரெக்டுங்களா? ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அனலைஸ் யுவர் காம்படிட்டர்ஸ் டேட்டா. காம்படிட்டர் ஏதாச்சும் உங்களோட பேரலல் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் தான் வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்ட்ரீட்ல நம்ம ஏரியால ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு, பக்கத்துல 2-3 தெரு தள்ளின்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு. அப்படின்னா ஒருத்தர் ஒரு ரைஸ் வந்து 100 ருபீஸ்க்கு விற்கிறான், ஒரு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா இன்னொருத்தரும் அதுக்கு காம்படிட்டிவான பிரைஸ்ல தான் விற்கணும். அப்பதான் வந்து அவனுக்கும் பிசினஸ் ரன் ஆகும். இல்ல அப்படின்னா ஆப்வியஸா யார்கிட்ட நல்லா இருக்கோ அங்கதான் போவாங்க. லைக் காசு கம்மியா இருக்கும், காசும் பார்ப்பாங்க. காசு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்பாங்க. காசு கம்மியா இருக்குன்னா அங்கதான் போவாங்க. இன்னைக்கு வந்து சென்னையில வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து அஃபோர்டபுளாவும் பார்ப்போம், குவாலிட்டியும் பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ when comes to e-commerce products, மேனுஃபேக்சரர் தான். ஸோ குவாலிட்டி வந்து பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. ப்ரைஸ் தான் ரொம்ப பெரிய ஹியூஜ் ஃபேக்டர். அமேசானா, பிளிப்கார்ட்டா, மிந்த்ராவா இப்படின்னு நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னா, ப்ரைஸ் எல்லா இடத்துலயும் நமக்கு தெரிய போகுது. ப்ராடக்ட் மோரர்ல சேமா தான் இருக்கும். எஸ்பெஷலி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்னா யூ கேன் ஸ்ட்ரைட் அவே கோ அண்ட் கான்டாக்ட் மேனுஃபேக்சரர். இட்ஸ் நாட் சம்திங் யூ ஹேவ் டு டீல் வித் retailer. But then they also gives compensation on that. But still அந்த பிரைஸ் ஃபேக்டர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருக்கு. ஸோ தட் இஸ் வேர் பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் கம்ஸ் இன். ஐம் சாரி. ஆனால் லாஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் திஸ் இஸ். ஸோ இவ்வளோ நேரமா நான் வந்து ரியல் லைஃப் பத்தி என்னென்னமோ பேசுனீங்க, இதெல்லாம் வந்து எனக்கு ஓகே தான், எனக்கு புரியுது. ஆனா எப்படி நான் வந்து ஒரு கம்பெனிக்குள்ள போய் வேலை செய்யறது, நான் எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா போய் ஒரு ஜாப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி யூ கான்ட் ஜஸ்ட் லிவ் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். அஃப்கோர்ஸ் யூ கேன் எக்ஸ்பிளைன் டு தெம், யூ கேன் மேக் தெம் ஃபீல் அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுக்கு ரியல் லைஃப்ல இது அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கு, இது யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு, இது எங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும்
நம்ம கம்பெனில போய் ஒர்க் பண்றப்போ ஒரு டூல்ஸை தான் ஒர்க் பண்ணுவோம் ஆப்வியஸா. ஏன்னா அந்த கம்பெனியோட ஸ்கோப்பு அந்த லாஜிக் மட்டும்தான். என் கம்பெனினா என் கம்பெனி ப்ராடக்ட் விற்க போது, அந்த ப்ராடக்ட் எப்படி விற்கணும், யாருக்கு விற்கணும், ஏன் விற்கணும், இவ்வளவுதான் என் லாஜிக். இதை நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. வேற இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ நோக் அண்ட் கார்னர் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க தான். ஒரு கார் டயர் பஞ்சர்ல கூட, சாரி ப்ரெஷர்ல கூட. பட் என் கம்பெனிலன்றப்போ நான் இந்த 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 லாஜிக் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ நான் அந்த கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு எனக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூல்ஸ் லைக் திஸ். ஸோ யூ ஹாவ் டு ஹேவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் பேசிக் டூல்ஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இது வந்து எல்லாருமே 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து தெரிஞ்சு, ஈவன் இன் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து எக்ஸல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல. ஐம் சாரி, மிஸ்ட் அவுட் சம்மன் ஸ்டாட். அனலிட்டிக்ஸ் இன் ஹெல்த் கேர். ஓ நைஸ். ஓகே, ஹெல்த் கேர் வந்து ஓகே, லைவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஹெல்த் கேர்ல அப்படின்னா, ஓகே. ஸோ நீங்க ஒரு கோவிட் வேக்சின் போட்டிருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே கோவிட் வந்து ரொம்ப பெரிய தாக்கமா இருந்திருக்கும். ஹெல்த் கேர்ல வந்து கோவிட்ல வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டோசஸ் தட் ஆர் கமிங் இன் டு இந்தியா அப்படின்றது வந்து அது வந்து ஒரு டேட்டா தான். அந்த நம்பர் ஆஃப் டோசஸ் வந்ததுக்கு அப்புறம் டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா கோவின் வெப்சைட் இருக்கும், அதுல இந்த ஸ்டேட்டஸ்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து 20% ஆஃப் த பீப்புள் ஹவ் புட் திஸ் வேக்சின், ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சின், செகண்ட் டோஸ் வேக்சின், which has been increased to 30%. லாஸ்ட் வீக் 21%, இந்த வீக் 30%, நெக்ஸ்ட் வீக் 40%. இந்த மாதிரி நம்பர்ஸ் நெக்ஸ்ட் வீக் கூட ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆமா, இந்தியாவில் வந்து இன்னொரு 6 monthsல எல்லாருமே இந்த வேக்சின் போட்டுருவாங்க அப்படின்ற நம்பர்ஸ் கூட அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணி they just gave a statement, right? ஸோ இந்த ஹையர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஹையர் பாடிஸ்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியா வந்து ரொம்ப சேஃபஸ்ட், ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் போட்டாங்க, இப்பவே 20% கவர் பண்ணிட்டாங்க, 30% கவர் பண்ணிட்டாங்க, 40% கவர் பண்ணிட்டாங்க. அது எப்படி கவர் பண்ணாங்க? கிவ் மீ செகண்ட் ராஜேஷ், ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு ஹிம். அது எப்படி கவர் பண்ணாங்கன்னா 3 ஃபேக்டர் தான். ஒன்னு, எவ்வளோ டோஸ் நமக்கு வந்துச்சு, எவ்வளோ பேரோட ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கிற ஆதார் கார்டுல இந்த நம்பர் எஸ். ஸோ பைனரி அண்ட் பிட்ஸ் தான். இவன் போட்டிருந்தா எஸ் 1, அவன் டோஸ் போடலன்னா 0, அவ்வளவுதான். ஸோ நம்பர்ஸ் ஆர் செக்ரிகேட்டட் இன்டு 2 parts, ஜஸ்ட் 2 parts, அவ்வளவுதான். இப்போ 20% ஆஃப் த பாப்புலேஷன் போட்டாங்க அப்படின்னா அந்த 20% ஆஃப் த ஆதார் கார்டு வந்து அங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ அவங்களோட நம்பர்ஸ் வந்து எஸ்ன்னு ஆயிரும். ஸோ 100 பேர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இந்த ஏரியாவில் 100 பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் இதுல போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா 50 பேரோட ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா 50 பேர் போட்டான்னு அர்த்தம். 50 பேரோட ரெஜிஸ்டர் ஆகல கவர்மெண்ட் வெப்சைட்ல அப்படின்னா 50 பேர் போடல, அவ்வளவுதான். ஸோ அங்க வந்து calculating percentage is very simple. Yeah, 50% of the population have put the dose, another 50% is not putting, right? So this is where you know ஹெல்த் கேர்ல இதுதான் எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு லைவ் எக்ஸாம்பிள் எனக்கு தோன்றது. மேபி if you want something more, I can deep dive, I can research on that and then let you know, Mr. VK. Thank you. I think it's Vijay Sekharan. ராஜேஷ் குமார், நீங்க என்ன சொல்றீங்க? சேர் which is the best to data analytics programming language, Python or R programming? ஸோ பைத்தன் ஆர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தன் இஸ் பியூர் அண்ட் பியூர் கோடிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தட் இஸ் வெரி ஃபிளெக்சிபிள் வித் அஸ். இதுக்கு முன்னாடி C++, ஜாவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்டாக்ஸா இருக்கும், ரொம்ப ஃபங்க்ஷன்ஸா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாது, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும் அது. ஹானஸ்டா, டு பி ஹானஸ்ட், நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், கிராஜுவேட் தான். எனக்குமே வந்து C++, ஜாவா தெரிஞ்சாலும் எனக்கு வந்து பிடிக்காது. இது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு மேபி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதுல. ஏன்னா எனக்கு வந்து இந்த அனாலிசிஸ், கொஞ்சம் லாஜிக் அப்ளை பண்றது, அந்த மாதிரி தான் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து பைத்தான் வந்து கோடிங் லாங்குவேஜா மட்டும் இல்லாம டேட்டா சயின்ஸ் லாங்குவேஜ்ல இட்ஸ் a வெரி 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 ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். பட் தென் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பைத்தானோட இன்டெகிரேட்டட், அண்ட் ஆர் வந்து தனியா இட் ஹேஸ் ஸ்டாண்ட் அலோன் பவர் டு பி அஸ் an analytical tool. ஸோ இதுல நீங்க கேட்டீங்கன்னா பைத்தன் ஒரு ஆர்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுப்பேன். இட்ஸ் அப் டு யூ டு பிக் விச் ஒன் இஸ் ஈஸி ஃபார் யூ. ஸோ பைத்தன் பிக் பண்ணும், உங்களுக்கு பைத்தன் தோணுது அப்படின்னா நீங்க பைத்தன் பிக் பண்ணலாம். ஆர் நான் வந்து எனக்கு ரொம்ப ரியல் லைஃப் நாலேஜ்லாம் கிடையாது ஆர்ல, பைத்தன்ல இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பைத்தன் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் டூல், பவர்ஃபுல் டூல் தான். பட் தட் டசன்ட் மீன் தட் ஆர் இஸ் நாட் பேட். ஏன்னா ஆர் பத்தி எனக்கு அவ்வளவுதான் நாலேஜ் இருக்குன்றப்போ பேபி ஆர் கேன் டூ பெட்டர். ஆனா ஆரை பத்தி நான் படிச்சிருக்கேன், பட் பைத்தன் ஆர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது கஷ்டங்க. ஸோ உங்களுக்கு எது பெஸ்டா வருதோ அதை நீங்க பண்ணுங்க, அது இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஸோ ஐம் ஜஸ்ட் பீயிங் ப்ராக்டிக்கல். ஸோ
Any tool which you learn is best. When you ask for Python or R, I'll go with both. But if you can't do both, just go with any one which is like comfortable for you. Thank you. Next, so Microsoft Excel பத்தி பேசிட்டு இருந்தேன். டேபிள் டூல்ஸ்ல எக்ஸல் ரொம்ப 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 வந்து ஈஸி. உலகத்துல ஈஸியான டூல் எக்ஸல் தான். ஸோ நான் கூட லைவா எக்ஸல்ல நிறைய ஒர்க் பண்ணுவேன். இதோ பாருங்க, நான் ஆல்ரெடி 4-5 எக்ஸல் வந்து ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன். நான் வந்து எதுக்குமே வந்து மவுஸை யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கோ, யூ கேன் see மை மூவ்மெண்ட்ஸ். நான் இப்போ மவுஸை யூஸ் பண்ணல, நான் லேப்ல வந்து மவுஸை கனெக்ட் பண்ணல. ஆனா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஓப்பன் எனி திங் விச் ஐ வாண்ட் டு. இப்போதான் நான் மவுஸை யூஸ் பண்றேன். நீங்க வேணா பாருங்க, மவுஸ் மூவே ஆகாது. ஸோ இதெல்லாமே வந்து சிம்பிள் ஷார்ட் கட்ஸ் தான். நீங்க ஒர்க் பண்ண எக்ஸல் வந்து ரொம்ப ஈஸி. நான் ஸோ எக்ஸலை வந்து ஒன்றும் இல்லை, சும்மா போய் நோண்டி பார்க்கணும். சும்மா ரேண்டமா என்னென்னலாம் தோணுதோ. இப்போ இந்த ஃபைலை நம்ம எப்படி ஓப்பன் பண்ண முடியும், கண்ட்ரோல் சேவை வந்து மட்டும் நமக்கு கண்ட்ரோல் எஸ் பண்ணா வருதுன்னு தெரியுது. அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங்க் எக்ஸல்ல வந்து ஒரு ஷார்ட் கட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல. You can just even open this without using mouse cursor. I'm pretty honest on that. இந்த இடத்த கூட நீங்க வந்து மவுஸ் இல்லாம ஒர்க் பண்ண. ஸோ எக்ஸல்ல அவ்வளோ ஷார்ட் கட்ஸ் இருக்கு. அதே மாதிரி எக்ஸல்ல நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, எக்ஸல்ல வந்து டேட்டா போடுவாங்க, டேட்டா மட்டும் பார்க்கலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. எக்ஸல்ல உங்களால என்னென்னமோ பண்ண முடியும். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து VLOOKUPன்ற எக்ஸாம்பிள்லாம் வந்து எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு தெரியும். VLOOKUP இஸ் a very very powerful stuff. ஸோ என்கிட்ட இப்போ 2 ஷீட் இருக்கு. 2 ஷீட்லயும் காமனா வந்து இந்த ஸ்கியூ யூனிக் ஐடென்டிஃபயர்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்கியூன்றது யூனிக் ஐடென்டிஃபயர், சரிங்களா? எனக்கு இப்போ இந்த 2வது ஷீட்ல இப்போ இந்த ஸ்கியூவோட பர்டிகுலர் ப்ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ மேனுவலா போய் இந்த ஸ்கியூவை எடுத்து நான் இப்படி சர்ச் பண்றேன், இப்படி சர்ச் பண்ணி அதோட ப்ரைஸ் எடுத்துட்டு போய் இப்படி போடுறேன் அப்படின்னா இடியாட்டிக்கா இருக்கும். எப்படி இடியாட்டிக்கா? லைக் நீங்க 85 ஸ்கியூஸ் இருக்கு, நீங்க சரி மேனுவலா ஒரு 10 நிமிஷத்துல போட்டுருவீங்க. 80,000 ஸ்கியூ இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸோ ஆல் யூ ஹேவ் டு ஜஸ்ட் டூ இஸ், இட்ஸ் அ ஃபார்முலா. நீங்க ஈக்குவல் டு போட்டு என்ன டைப் பண்ணாலுமே அது வந்து ஃபார்முலான்னு ஒன்று காமிக்கும். நீங்க பாருங்க, இப்ப வேல்யூன்னு போட்டா கன்வெர்ட்ஸ் a text string that represents a number to a number. ஸோ அதுவே அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் முத கொண்டு சொல்லும் இது என்ன பண்ணும். இங்க பாருங்க, looks for a value the leftmost column of a table. So leftmostல இருக்கணும், and then returns a value in the same row for a column you specify. By default the table must be sorted in ascending order. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் முத கொண்டு கொடுக்கும். நான் இப்ப சும்மா எக்ஸாம்பிள் இப்படி போட்டு, சாரி, so lookup is a very small function. You see, in a matter of second I just brought all the price results of that particular SKU. So this is how you have to learn. So Excel எல்லாம் இந்த மாதிரி 1-2 கிடையாது. எக்ஸல்ல நமக்கு வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், நீங்க ஒரு வேலை பண்றீங்க எக்ஸல்ல அப்படின்னா அந்த வேலையை ரெக்கார்ட் கூட பண்ண முடியும். ஸோ எக்ஸல் ஹேவ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் தட். there is something called macros. அது இங்க மறைஞ்சிருக்கு. மேபி என் ஸ்கிரீன்ல வந்து இது எப்படி நகர்த்துறது? ஓகே, இங்க வியூல போய் பாத்தீங்கன்னா மேக்ரோஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேக்ரோஸ் வச்சு ரெக்கார்ட் கூட பண்ண முடியும். ஸோ தட் பவர்ஃபுல் இஸ் எக்ஸல். ஸோ ட்ரை டு ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். ஸோ எக்ஸலை மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே வந்து டு whomever I see, even if they are not data analytics professional, I'll ask them to learn Excel first. Most of the data that we work in today's life deals with Excel, especially when it comes to healthcare or whatever. Okay, healthcare or whatever, Excel வந்து ரொம்ப strong powerful tool. And then it's nothing of order, but I'm just talking about each and everything which is like next வந்து Tableau. As I showed you, Tableau is like அது ஒரு டேட்டா விசுவலைசேஷன் டூல் தான். ஸோ டேட்டா விசுவலைசேஷன் இஸ் லைக் யூ டோன்ட் நீட் டு டூ டூ மச் ஆஃப் கோடிங் அண்ட் ஸ்டெப்ஸ் பட் ஆல் இட் ஜஸ்ட் யூ ஹேவ் டு டூ இஸ் சம் விசுவலைசேஷன் டெக்னிக்ஸ்லாம் நீங்க பில்ட் பண்ணிக்கணும். எப்படி ஒரு டேட்டாவை விசுவலைசேஷனா காமிக்கணும், எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், எப்படி என்ன தேவை, அது எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி ஒரு டேட்டா சோர்ஸ்ல இருந்து அந்த டேட்டாவை எடுத்து இதுல போடுறது, அதுதான் டேபிள்யூ. ஸோ டேபிள்யூ வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் வந்து டேபிள்யூ தான் ஒர்க் பண்றேன். So other screens are not visible. Oh, so sorry, bro. You should. So இங்க இந்த ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுதான் வந்து ஒரு சாம்பிள் டேபிள்யூ டேஷ்போர்டு. இது வந்து என்னோட லைவ் டேட்டா. ஸோ இங்க வந்து யூ சி தேர் இஸ் சம்திங் கால்டு டேட்டா சோர்ஸ்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா. ஸோ என் கம்பெனியில் ஒர்க் ஆகிற எல்லா வெப்சைட்ல இருக்கிற எல்லா பிஹேவியர்ஸும் இந்த டேபிள், இந்த டேஷ்போர்ட் இடிஎம் மாடல்ஸ்ன்னு ஒரு டேபிள், ஒரு பேக் எண்ட் டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். அந்த டேபிளை நான் இங்க அந்த டேட்டா சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை அந்த டேட்டா சோர்ஸ் நீங்க டேபிள்ல இம்போர்ட் பண்ணி ஆல் யூ கேன் ஜஸ்ட் டூ இஸ் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். இது வந்து ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஷீட்ல நீங்க மல்டிபிள் கால்குலேஷன்ஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டேட்டா தேவை, இந்த மாதிரி எல்லாமே வந்து டேப்ல வந்து ஒரு சிம்பிள் டிராக் அண்ட் ட்ராப் சிஸ்டம் தான். ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஆல் யூ கேன் ஜஸ்ட் டூ இஸ் யூஸ் தீஸ் டைமென்ஷன்ஸ், மெஷர்ஸ் அண்ட் தென் டூ வாட் எவர் யூ வாண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் ஃபுல்லா வந்து விசுவலைசேஷனுக்காக யூஸ் பண்றது. ஒரு நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு பேக் எண்ட்ல போய் ஸ்டோர் ஆகிற எல்லா டேட்டா வந்து டேபிள்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஒரு கஸ்டமரோட நம்பரு, அவனோட ஆர்டர் ஹிஸ்டரி, இதெல்லாம் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அதெல்லாம் விசுவலைசேஷன் பண்ணணும் எனக்கு, அதுல வந்து எனக்கு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் டேட்டாவை கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் டேப்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த லைவ் எக்ஸாம்பிள் விச் ஐ ஷோட் யூ ஆல்ரெடி. ஸோ இங்க நான் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த குவார்டர், எந்த மந்த், இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்ல எனக்கு இப்போ இந்த லாஸ்ட் வீக்கோட எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீக்கோட டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னு பாக்குறேன். ஸோ இந்த லாஸ்ட் வீக்ல மட்டும் இவ்வளோ டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு, இவ்வளோ ஃபோர்காஸ்ட் வந்திருக்கு, இவ்வளோ டிமாண்ட் வேரியன்சஸ் இருக்கு. இந்த நம்பர்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் லைக் யூ ஹேவ் டு கிரியேட் அ நியூ மெஷர் ஆர் இட்ஸ் லைக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெஷரை நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு விசுவலைசேஷனா கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ திஸ் வில் ஷோ மீ லைக் வேர் ஐ எம் லேக்கிங் ஆர் லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் மை ஆர்கனைசேஷன் லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு, எவ்வளோ டிமாண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ மார்ஜின், எவ்வளோ ஃபோர்காஸ்ட் ஹெடர்ஸ் பாருங்க. ஸோ லாஸ்ட் வீக் எங்க கம்பெனில வந்து 31K ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகும்னு நினைச்சோம். பட் தென் the actual scenario happened is 27,340. I have to show my leaderships, என்னோட சீனியர் லீடர்ஷிப்ஸ் கிட்ட போய் நான் சொல்லணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆஃபீஸா. இந்த வீக் நான் நாளைக்கு மீட்டிங் போவேன், நாளைக்கு மண்டே ஆஃபீஸ் போறப்ப அவங்க கேட்பாங்க, லாஸ்ட் வீக் நம்ம டேட்டா பார்த்தோம், இந்த மாதிரி ஃபோர்காஸ்ட்டை விட கம்மியா வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ ஹேவ் டு ஜஸ்டிஃபை தெம். ஸோ த பிஸ்னஸ் கான்ட் டேக் இட் ஈஸிலி. அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பேஸ் பண்ணி தான் அவங்களோட ப்ராஃபிட், கம்பெனியோட ஹோல் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். சாரி. அப்போ வந்து இவ்வளோ ஒரு 4000 ஆர்டர் கம்மியா இருக்கேப்பா அப்படின்னு ஏன் கேட்பாங்க. ஸோ நான் வந்து எதாவது அனலைஸ் பண்ணி சொல்லணும். இருக்கிற டேட்டாலாம் லாஸ்ட் வீக் எடுத்து பார்க்கணும், என்னாச்சு, ஏதாச்சும் டாப் செல்லிங் ப்ராடக்ட்ல ஏதாச்சும் டிப் இருக்கா, இல்ல வேற ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா, ஏதாச்சும் வெப்சைட் பிஹேவியர் ஏதாவது இஷ்யூ இருக்கா, இல்ல வெப்சைட்ஸ்ல ஏதாச்சும் ஆக்சஸ் பண்றதுக்கு இஷ்யூ இருக்கா, வெப்சைட்டே டவுன் ஆயிருச்சா கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்சம் அந்த மாதிரிலாம் வந்து மல்டிபிள் மெட்ரிக்ஸ்லாம் எடுத்து பார்த்து கடைசியா ஒரு ரிசல்ட் சொல்லணும். ஏஓவின்னு அடிக்கடி ஒன்று சொல்லிட்டு இருப்பேன், ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ அப்படின்னு. ஸோ லாஸ்ட் வீக் என் கம்பெனில ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ டோட்டலா நடந்த ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டர்ஸ்ல ஒரு ஆவரேஜ் ஒரு ஆர்டரோட ஆவரேஜ் வேல்யூ பாத்தீங்கன்னா $872, which is nothing but more than forecast தான். ஸோ இட்ஸ் a good number. ஸோ in this case I am very very positive, but in this case we know இது கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா தான் இருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் நான் வந்து இதுக்கப்புறம் தான் போய் நாளைக்கு ஒர்க் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்லணும். So this is a small example of how the business runs. Like ஒரு கம்பெனினா அது எப்படி ரன் ஆகுது, அது எப்படி கால்குலேட் பண்றாங்க. So it's a very small example, but this is just not even 1% of what I do every day. So that is one thing. And then live transaction, sir. Of course you must learn SQL. Sorry, yeah, SQL is very very important. Sorry, I have missed in this PPT. SQL போட மறந்துட்டேன். சாரி. மேபி நீங்க வந்து ஜூபிட்டர் நோட் புக் கூட அட்வான்ஸ்டு தான், நீங்க எஸ்கியூஎல்னு இது எழுதிக்கோங்க. பிகாஸ் எஸ்கியூஎல் வந்து ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அப்படின்றத தாண்டி எஸ்கியூஎல் வந்து ஒரு சிம்பிளான லாங்குவேஜ். ஸோ அதே தான் நான் எதுக்காக கோடிங்லேருந்து எனக்கு வந்து கோடிங் வந்து எனக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல வந்து எனக்கு படிப்புலாம் ரொம்ப பெரிய பேஷன் கிடையாது. நான் வந்து ரொம்ப கொஞ்சம் விளையாட்டு புள்ள, நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆடுவேன். ஸ்போர்ட்ஸ் தான் என்னோட எய்மாவே இருந்துச்சு. பட் பேரலா லைஃப் சர்வே பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இந்த அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கா வந்து ஃபீல் பண்ணதுனால நான் வந்து சரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றதுக்காக எடுத்தேன். அப்போ எனக்கு எஸ்கியூஎல் வந்து ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நாட் டூ மச் ஆஃப் வேக் கோடிங் அண்ட் ஆல். ஸோ அண்ட் இட் வில் பி வெரி சிம்பிள், இட் வில் பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டஃப். ஸோ எஸ்கியூஎல் கண்டிப்பா கத்துக்கணும். ஸோ உங்களால இந்த 6 டூலுமே கத்துக்க முடியல அப்படின்னா இதுல ஏதாச்சும் 2-3 கத்துக்கிட்டாலே, நீங்க 2-3 கத்துக்குன்றதை தாண்டி இந்த 6 டூலை பத்தி சும்மா பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே
லைக் ஒரு டூலை பத்தி நீங்க அதோட சின்டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க, அது எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சிருக்கு. அந்த நாலேஜ் இருந்தாலே ஒரு கம்பெனிக்குள்ள போயிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் உங்க கம்பெனில என்ன யூஸ் பண்றாங்களோ அது வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டரா பழகிடும். அப்படிதான் எனக்கு எக்ஸல் பழகுச்சு. எனக்கு எக்ஸல் வந்து நான் 10ஆம் கிளாஸ்ல இருந்தே எனக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நானும் அப்ப வந்து சும்மா அப்ப கொஞ்சம் நோண்டி பாக்குறப்போ ஏதோ 2-3 ஃபங்க்ஷன் தெரிஞ்சது. இன்டர்வியூல அந்த 2-3 ஃபங்க்ஷன் அவங்க கேட்கிறப்போ எனக்கு சொல்ல தெரிஞ்சதுனால எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரீலான்சரா வந்து என்னோட பேஷன் வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்றப்போ ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் ஃபார் மை செல்ஃப். பிகாஸ் ஐ டிட் அ ஸ்மால் எஃபர்ட் சம் டே சம்வேர் சம் இயர்ஸ் அகோ that have reflected me here, to teach something to someone who are like actively listening to it. I hope like there are 40-45 participants over here. I'm feeling very thankful to them. Thank you so much for your patience and then listening to me. Maybe I feel sound boring or like எனக்கு உங்களுக்கு புரியாம இருக்கலாம். How did you enter into data analytics field, bro? So நான் வந்து காலேஜ் முடிச்சேன். என் காலேஜ் வந்து ரொம்ப ஆவரேஜ் காலேஜ் தாங்க. ஸோ நான் வந்து பேரை கூட சொல்றது பிரச்சனை இல்லை எனக்கு. முத்துக்குமரன் காலேஜ்னு இங்க ஒரு மாங்காடுல ஒரு காலேஜ் இருக்கு. நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஆனா பாதி நாள் கிளாஸுக்கு போக மாட்டேன். ஆனா போற கிளாஸ் வந்து சும்மா கவனிப்பேன் அட்லீஸ்ட். என் ப்ரொஃபசர்ஸே வந்து எப்படின்னா என்னோட நாங்க பேச்சுலர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்காம அதே காலேஜ்ல அவங்க சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கும் பெருசா எதுவுமே தெரியாது. அவங்க புக்ல என்ன இருக்கோ அதை படிப்பாங்க, வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாள் அப்பதான் வந்து ஸ்டாஃப் வந்து இந்த செமினார் எடுக்க சொன்னாரு. எனக்கு அது வரைக்கும் நான் காலேஜுக்கு தான் பசங்களோட சும்மா சுத்துவேன், எல்லாம் ஃபன் பண்ணுவோம், எல்லாமே இருந்துச்சு. பட் என் கிளாஸ் பசங்க கொஞ்சம் சீரியஸாவும் இருந்தாங்க. பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட் பேயிங், நாங்க வந்து லோன்ல தான் படிச்சோம். அப்போ வந்து கொஞ்சம் பீப்புள் ஆர் லைக் கொஞ்சம் இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப 2K கிட்ஸ் மாதிரிலாம் ரொம்ப ஷோ ஆஃப் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சமாச்சும் அட்லீஸ்ட் ஒரு மனசுல ஒரு ஈரன் ஒன்று இருந்துச்சு. அதனால வந்து போய் படிச்சோம். ஸோ வி டுக் அப்போ வந்து செமினார் எடுங்க, எல்லாருக்குமே செமினார் எடுங்கன்னு கொடுத்துருவாங்க டாபிக்ஸ்ல. ஏன்னா மேம்க்குலாம் எதுவும் தெரியாது பெருசா. ஸோ நாங்களும் போய் செமினார் எடுக்கணுமே அப்படின்ட்டு நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், ஐ ஜஸ்ட் டுக் அ புக். அதுல இருந்து சும்மா ஒரு 2-3 நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன், கீவேர்ட்ஸ். அதை வச்சு போய் சும்மா பேச கத்துக்கிட்டு, சின்ன வயசுல இருந்து பேச கொஞ்சம் வரும்ன்றதுனால ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஸ்போக். லைக் எவ்ரி ஒன் வாஸ் ஸ்டன்ட். எல்லாருமே வந்து தே ஹேட் அ இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் மை செமினார்ஸ். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே என்னோட ஸ்கில் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சது. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் திங்ஸ் மோர். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் வச்சாங்க காலேஜ்ல, இந்த ஆப்டிடியூட் ட்ரைனிங். பேசிக்கா வந்து ஆப்டிடியூட், அங்கதான் டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டரா புரிஞ்சுது. எப்படின்னா ஆப்டிடியூட் தெரிய ஆரம்பிச்சப்போ. ஸோ லாஜிக்கல் கொஷின்ஸ், ரீசனிங், இந்த லாஜிக்கல், அப்புறம் இன்னொன்று இருக்குல்ல குவான்டிடேட்டிவ் ஆப்ஸ். இது எல்லாமே நீங்க யாரா இருந்தாலுமே ஆப்ஸ் வந்து ரொம்ப படிங்க. பிகாஸ் ஆப்ஸ் வில் பி லைக் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் யுவர் லைஃப். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்னா ஆப்டிடியூட், சாரி. ஸோ அந்த ஆப்டிடியூட் மூலியமா தான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வெண்ட் இன் ஆஃப் கேம்பஸ். அப்போ வந்து அமேசான் வந்து அப்போதான் ரெக்ரூட்டிங் ரொம்ப பீக்கா இருந்துச்சு, அப்போதான் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஸோ என்னோட டேட்டா அனலிட்டிக்கல் ஸ்கில் பேஸ் பண்ணியா என்னன்னு தெரியல, பட் எனக்கு சின்ன அந்த ஸ்பார்க் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தே கேம் பி அண்ட் ஆஃபர், ஜாப் ஆஃபர். அண்ட் தென் ஐ ஒர்க் தேர் ஃபார் 5 years அண்ட் நிறைய கத்துக்க முடிஞ்சுது. ஸோ அமேசான் வந்து ஒரு பெரிய பெரிய வேர்ல்ட்ல என்னென்னமோ பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ என்டர்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். ஸோ பிஃபோர் தட் I'll write one small question. Whomever want to answer, you can answer. This is an interview question. There is a bacteria. ஓகே, நான் கொஸ்டின் சொல்றேன். அக்கா புரியலன்னா யூ கேன் ஆஸ்க், லைக் ஐ கேன் டைப் அண்ட் தென் சென்ட். ஸோ ஒரு பாக்டீரியா, ஒரு கண்டெய்னர் இருக்கு. ஒரு கண்டெய்னர் வந்து ஒரு பெரிய கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டெய்னர்ல வந்து பாக்டீரியாஸ் இருக்கு சும்மா, ஓகேங்களா? ஸோ அந்த கண்டெய்னர்ல வந்து பாக்டீரியாஸ் வந்து எவ்ரி செகண்ட், ஈச் செகண்டுக்கு வந்து டபுள் ஆயிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த கண்டெய்னர் வந்து 5 hours 46th minute 38th secondல அந்த பாக்டீரியாஸ் வந்து ஹாஃப் ஃபில்ட் ஆயிடுச்சு. அந்த கண்டெய்னர்ல ஹாஃப் ஃபில்டா இருக்கு. எப்போ அது வந்து ஃபுல் ஃபில்ட் ஆகும்? ஸோ ஐ ரிப்பீட் த கொஸ்டின். ஒரு கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னர்ல பாக்டீரியாஸ் இருக்கு. தட் பாக்டீரியா கெட்ஸ் டபுள்டு எவ்ரி செகண்ட், லைக் இட் இஸ் கெட்டிங் டபுள்ட் எவ்ரி செகண்ட். ஸோ அந்த கண்டெய்னர்ல அந்த பாக்டீரியா வந்து 5 hours 46th minute 38 secondல ஹாஃப் ஃபில்டா இருக்கு. அது எப்போ ஃபுல் ஃபில்ட் ஆகும்? Great, I think thank you Vijay Sekaran. So this is how we have to apply கரெக்ட்டுங்களா? இங்க இந்த 5 hours 46th minute இந்த இவ்வளோ பெரிய நம்பர் வந்து நான் சும்மா ரேண்டமா தான் சொன்னேன். அந்த நம்பர் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. The doubled, that is where your intention speaks. அந்த வார்த்தையை நீங்க கேட்டதுனால மட்டும்தான் உங்களால வந்து இதை சொல்ல முடிஞ்சது.
So this is how, you have to understand things. So அதுல இருக்கிற எக்ஸாக்ட் கண்டென்ட் என்ன கொஸ்டின்ன்றது உங்களை புரிஞ்சுக்கிற அந்த மென்டாலிட்டி வந்து வரப்போ ஆட்டோமேட்டிக்கா அனலிட்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிரும் நான் நம்புறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் திஸ் செஷன். ஸோ இதுல வந்து இதை பத்தி நான் இந்த டூல்ஸ் பத்திலாம் பெருசா சொல்லணும்னா லைக் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அகைன் இட்ஸ் it's a most widely used DBA tool in the world, and then it also நிறைய இதை வச்சு பண்ண முடியும். அதுக்கப்புறம் டேபிள் வியூ விசுவலைசேஷன், and then Power BI is also kind of visualization as well as data analytical tool. Python is more of a coding language, as well as Python வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா சயின்ஸ்ல வந்து பைத்தன் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தன் ஆரும் பைத்தனும் வந்து டேட்டா சயின்ஸ், மோர் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ்ன்றது என்னன்னா அனலிட்டிக்ஸ்ல இப்போ நம்ம இந்த லாஸ்ட் பீஸ் சொன்ன பாத்தீங்களா, அந்த பிரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங்கா என்னன்னு பாக்குறோம், அது எப்படின்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். ஆனா இந்த ப்ரெடிக்ஷனும் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் இந்த ரெண்டு ஜோன்ல தான் வந்து டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி பைத்தன் லாங்குவேஜஸ், இதெல்லாம் மிஷின் லேர்னிங், இதெல்லாம் தான் இங்கதான் அதிகமா வருது. ஸோ இந்த ரெண்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் கூட நம்ம எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நம்மளோட எக்ஸலுக்கு இம்போர்ட் பண்ணி நம்ம எப்படி வேணா அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி வேணா நமக்கு தேவையான மாதிரி ஏதாச்சும் அனலைஸ் பண்ணிக்கலாம். பட் when it comes to this two piece like this predictive and prescriptive, you obviously need some algorithms to work on. நீங்க ஒரு ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னா, நீங்க போய் ஒரு கம்பெனில போய் ஒருத்தர் கிட்ட போய் ப்ரெடிக்ட் பண்றேன், நான் இது ப்ரெடிக்ட் பண்றேயா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து சிரிப்பான், யாரா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். when you just go with the numbers, நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி ஒரு நம்பர் எடுத்துட்டு போனீங்கன்னா he'll accept your question, he'll listen to it. That is where the power of machine learning and prediction comes. What is the difference between data analyst and data scientist? அதுதான் ப்ரோ சொன்னேன். டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அனலைஸ் பண்றாங்க. எக்ஸிஸ்டிங்கா ஒன்னு இருக்கு, ஒரு மெத்தடாலஜி இருக்கு, எக்ஸிஸ்டிங்கா ஒரு டேட்டா இருக்கு, ஆல்ரெடி வந்து லைவா என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு அப்படின்றது வந்து அதை அனலைஸ் பண்றது டேட்டா அனலிட்டிக்ஸ். ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது ரொபோட்டிக்ஸ், இப்போ இந்த மாதிரி ஃபியூச்சர் எல்லாத்துலயுமே எல்லா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதையும் ஃபியூச்சர் ரிலேட்டடா ஒர்க் பண்ணி நம்ம ஒரு ஃபோர்காஸ்ட் தான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அடிக்கடி யூஸ் அ டேர்ம் கால் ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட்னா வரப்போறது நம்ம ப்ரெடிக்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ கூட காமிச்சல ஒரு டேபிள் ஷீட்ல நாங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சிருந்தது என்னன்னா, இந்த வாரங்களுக்கு 30,000 ஆர்டர் எங்க கம்பெனில வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா நம்பர் பாத்தீங்கன்னா 28,000 தான் நிக்குது. ஸோ அந்த ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சயின்ஸ் இஸ் சம்திங் லைக் யூ ப்ரெடிக்டிங் சம்திங். நம்ம இன்னைக்கு வந்து இவ்வளோ ராக்கெட் சயின்ஸ், சேட்டலைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இவ்வளோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. லைக் நாளைக்கு நைட் சைக்ளோன் போச்சு, மெண்டோஸ் வந்து நைட் 1:30 மணிக்கு கரையை கடந்துச்சு, இப்படிலாம் சொல்றாங்க. இந்த நாள் அமாவாசை வரும், இந்த நாள் பௌர்ணமி வரும், ஃபுல் மூன் வரும், நோ மூன் வரும், இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த சயின்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்பர்ஸ், இன்னைக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் நம்பர்ஸ் வச்சு பண்றாங்க. பட் நம்ம இந்த 7ஆம் அறிவு படத்துல பார்த்திருப்போம், ஷில் டெல் லைக் ஸ்ருதிஹாசன் வில் டெல் லைக் இதெல்லாம் வந்து 1000 காலத்துக்கு முன்னாடியே லைக் ஆரியபட்டா வந்து வெறும் 0 and 1 வச்சு and not Aryabhatta but even the people before them, they did this. ஒரு பஞ்சாங்கம் ஒன்று இருக்கும், maybe you might have known this. So that is a mathematical calculation. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் I repeat, I swear, இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட தப்பா சொன்னதே கிடையாது. அந்த பஞ்சாங்கத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எல்லா நோ மூன் டே, நோ ஃபுல் மூன் டே, என்னைக்கு இந்த சோலார் எக்லிப்ஸ், என்னைக்கு லூனார் எக்லிப்ஸ், என்னைக்கு இந்த டைம்ல அது, அந்த டைம்ல இது, மார்ச் எப்போ இது வரும் அப்போ வரும், எல்லா நம்பர்ஸும் இருக்கும். So how they're able to do it. So அந்த அப்பையில இருந்தே இந்த அனலிட்டிக்ஸ் எவால்வ் ஆகி இருக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் திங்கிங், உங்களோட திங்கிங்கை எப்படி உங்களோட நம்பர்ஸ்ல அப்ளை பண்றீங்க அப்படின்றது தான். ஸோ அது வந்து டேட்டா சயின்டிஸ்டும் கூட, அவங்களாம் சயின்டிஸ்ட், ஆப்வியஸா சயின்டிஸ்ட். இன்னைக்கு இந்த ஆரியபட்டா சயின்டிஸ்ட்னா அப்போ அந்த காலத்துல கண்டுபிடிச்ச அவங்களும் சயின்டிஸ்ட். ஸோ அவங்கலாம் டேட்டா சயின்டிஸ்ட். பட் நான் என் கம்பெனில பண்றதுனால நான் பண்ற ரோல் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் கிடையாது, நான் டேட்டா அனலிஸ்ட். நான் என்ன எக்ஸிஸ்டிங் இருக்கு, பட் doesn't mean that I don't do scientist things. I do that. பட் எனக்கு ஒரு சப்போர்ட் இருப்பான் கண்டிப்பா. நான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் கூட டைரக்டா ஒர்க் பண்ணுவேன், பிகாஸ் he is his master in his profession. பட் நான் வந்து எக்ஸிஸ்டிங் கால்குலேட் பண்ணி அதை அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அதுல இருந்து நான் ப்ரெடிக்ட் பண்றதை பண்ணுவேன். பட் அதை ஒர்க் பண்றது, அதை அந்த அல்காரிதம் மாடல் பில்ட் பண்றதெல்லாம் அந்த சயின்டிஸ்ட் தான் பண்ணுவேன். ஸோ I honestly work with a scientist even now. So even I had a meeting with one of my data scientists last Friday. ஸோ அவங்க கிட்ட போய் நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஸோ இதுல SQL இதை பத்தி எல்லாமே முடிச்சிட்டேன். அண்ட் தென் லாஸ்ட் வந்து perks of being data analyst. ஒரு டேட்டா அனலிஸ்ட்க்கு என்ன யூஸ்? ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்டாட் தான். நான் வந்து ஆவரேஜ் சேலரி ஃபார் டேட்டா அனலிஸ்ட் இன் இந்தியா இஸ் 8 lakhs per year. ஸோ
8 lakhs per year ஒரு நல்ல சேலரி தான். 66,000 ரூபாய் வச்சு வாழணும் அப்படின்னா ஒரு 20ல இருந்து 30 ரேஞ்சுக்குள்ள இருக்கிறவங்க, 20ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 28, 30க்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 60,000 ஒரு நல்ல காசு தான். ஏன்னா இதை பத்தி நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. எல்லாருமே அவங்களோட லைஃப் ஸ்டைலு உங்களுக்கு மேபி அது கம்மியா இருக்கலாம். பட் டு பி ஹானஸ்ட் அஸ் அன் ஆவரேஜ் சேலரி நான் சொல்றேன். ஏன்னா இந்தியால பாவர்ட்டியில தான் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நானுமே வந்து ஒரு லோ லெவல் கம்யூனிட்டில இருந்தா நாட் கம்யூனிட்டி ஐம் சாரி லோ லெவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் வந்தேன். ஸோ ஐ நோ த வர்த் ஆஃப் 65K இன் யூனோ இந்த கரண்ட் காம்படேட்டிவ் வேர்ல்டு. அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸை பத்தி நான் சொல்ல வேண்டியது கிடையாது. கடைசி 15 வருஷமா அவங்க வந்து கோர் கம்பெனில போய் கஷ்டப்பட்டு படிச்சு போய் வேலை செய்யறாங்க. they'll just earn 12,000 per month. This is not, I'm not exaggerating it. It's honest truth. I know you guys even admit it. இன்னைக்கு நான் ஐடி பிபிஓல கூட they gave 20-25K. பட் அது வந்து ஹெல்த் ஸ்பாயிலிங் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ பட் டேட்டா அனலிஸ்டுக்கு நான் பர்க்ஸ் மட்டும் சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராக் டூ மச் ஆஃப் திங்ஸ் இன்டு அதர் ஏரியாஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் டிமாண்ட் டேட்டா அனலிஸ்ட் சேலரி இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஆல் ஓவர் த குளோப். பார்த்துக்கோங்க, டேட்டா அனலிட்டிக்ஸோட டிமாண்ட்னால ஆல் ஓவர் த குளோப்ல அதான் ஹையஸ்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் சின்ன இந்த ஸ்டாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து யூஎஸ்ல யூரோப்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே கூட அவங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க, ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட சேலரி எடுத்து ஒரு நம்பர்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா ஆவரேஜ் சேலரி அக்ராஸ். ஆக்சுவலா என் ஸ்கிரீன் இந்த ஸ்கிரீன் தானே ஷேர்ல இருக்கு. ஓகே, ஆவரேஜ் சேலரி வந்து டேட்டா அனலிஸ்ட் வந்து யூஎஸ்ல நார்மல் ஆவரேஜ் சேலரி வந்து யூஎஸ்ல வந்து $58,260 per year. அண்ட் ஆவரேஜ் சேலரி ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் இஸ் வெல் அபவ் தட். கொஞ்சம் அபவ்னு சொல்ல அவங்க வே அஹெட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்றாங்க. அதன் ஸோ டேட்டா அனலிஸ்ட் கோட் பண்ணுவாங்களா, கோடிங் எனக்கு வருமா அப்படின்லாம் சில பேர் கேட்டீங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட்க்கு கொஞ்சம் பேர் கோடிங் தேவைப்படும். பட் கோடிங் skills are not typically required for jobs in data analysis. So I'm just highlighting it. It is not typically needed. To be honest, even I didn't have too much of coding knowledge. சரிங்களா? Okay. Participants can now see your application. Okay. And then according to pay scale reviews from 3,018 respondents, data analyst reports a job satisfaction of 3.75 out of 5. So which is like a good number na feel பண்றேன்.